ஹைப்போகாட்டைலேருந்து ரூட் டெவலப் ஆகும். எபிகாட்டைலேருந்து ஷூட் ஸ்டெம் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஒரு சீட்லிங்ஸு ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு ஹைப்போகாட்டைல் வரும். அது ஹைப்போகாட்டைலேருந்து என்ன ஆகும்? ஒரு ரூட் டெவலப் ஆகும். ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வந்துட்டு பெர்மனன்ட் செல்லாக மாறுறது. என்ன நடக்குது? மெரிஸ்டம் இருந்து பெர்மனண்ட்டாக மாறுறது. பெர்மனன்ட் செல்லாக மாறுறது. ஓகேங்களா? மெரிஸ்டமேட்டிக் செல்லேருந்து பெர்மனன்ட் செல்லாக மாறுறது டிஃப்ரென்சியேஷன். ஓகேங்களா? டி-differentiation. The PGR and other group plant play important role in the plant respond to wound and stresses. Wound and stresses ஃபார்ம் ஆகிறதுக்கு wound ஏதாவது வந்துச்சுன்னா வருங்கள டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ், அதாவது ஒன் ஷார்ட் சீரிஸில் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? அது என்ன சார் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா, இது வந்து ஒரு பிளான்ட் எப்படி வளருதான் சார் டெவலப்மெண்ட்னா இல்லை, அதையும் தாண்டி உள்ள என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது. இப்போ நம்ம வளர்ந்தா மட்டும் ஹைட் மட்டும் வளர்ந்தா போதும் நமக்கு அறிவும் வளரணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதேமாதிரி பிளான்ட்லேயும் அதே சேம் ஆஃப் ஃபார்முலா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பிளான்ட் வளருது, அந்த பிளான்ட் வளர்றதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னென்னலாம் இன்ட்ராசென்டிங்னா இன்டர்னல்ஸாக அதுக்கு யூஸ் பண்ணுது, எக்ஸ்டர்னலாக எதுக்கு அது யூஸ் பண்ணுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது, நம்ம பிளான்ட் க்ரோத் டிட்டர்மைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா? நேற்று ஒரு 2 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு, இன்னைக்கு போய் பார்த்தா 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். அப்போ நம்ம அந்த டேப் மீட்டரை வச்சு நம்ம அளந்துக்கலாம். ஓகே, எவ்வளோ க்ரோத் வளர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம என்சிஆர்டியில் அப்படின்றத லைன் பை லைன், ஒன் பை லைன் படிச்சு பார்க்க போகிறோம். ஓகே, படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக அந்த பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த வீடியோக்குள்ள கவர் ஆயிரும். இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த நீ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுரும். ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, நார்மலாக இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஒரு பிளான்ட் வந்து வளர்றதுக்கு என்னென்ன எசென்ஷியலான விஷயம் அப்படின்னு நீங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தண்ணி தேவை. ஏன்னா தண்ணி ஊற்றினா தான் நம்ம வந்துட்டு ஆரம்ப காலத்துலேருந்து சீடு தோண்டி வைக்கிறோம். சாண்டு தேவை, சாயில் தேவை. சாயில் இல்லாத பிளான்ஸ் கூட இருக்குது, பட் வாட்டர் இல்லாத பிளான்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லாத பிளான்ஸ் கூட நிறைய இருக்குது, டெசர்ட்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் மேஜராக பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு என்னென்ன அடிப்படையான தேவை பார்த்தீங்கன்னா தண்ணி தேவை, சன்லைட் தேவை, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க சன்லைட் தேவை, சாயில் தேவை, ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒன்று வளர்றதுக்கு அது மட்டுமே போதுமானா இல்லை, அதுக்குள்ளே நிறைய க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்லாம் இருக்குது. க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது, க்ரோத் ஹார்மோன் இருக்குது. எப்படி நம்ம வளர்றதுக்கு சில ஹார்மோன் இருக்குது, அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் சில ஹார்மோன் இருக்குது. பிஜிஆர்லாம் சொல்லுவோம், பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் ஒரு பிளான்ட் எப்படி வளருது, அந்த வளர்ற பிளான்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டக்குன்னு லைக் போட்டுருங்க. நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம இன்சர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? நீ நம்ம இந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவை, இந்த சாப்டரை நம்ம அடிச்சு முடிச்சிடுவோம். ஓகேவா? சூப்பர். அப்போ யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடி த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் இன் சாப்டர் 5. படிச்சிருப்பீங்களா? அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங், மார்ஃபாலஜி ஆஃப் பிளான்ட், அந்த பிளான்ட் வந்து படிச்சிருப்பீங்க. ஹவ் யூ எவர் தாட் ஹவ் அபவுட் தட் ஹவ் த ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் ஆர் அரைசஸ் டூ ஆர்டர்லி இன் சீக்வன்ஸ்? என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம சீடை வைக்கிறோம், சீட்லேருந்து என்ன வருது, ஃபஸ்ட்டு ரூட் வருது, ரூட்லேருந்து ஷூட் வருது, ஷூட்லேருந்து ஸ்டெம் வருது, ஸ்டெம்லேருந்து பிரான்ச்சஸ் வருது, பிரான்ச்சஸ்லேருந்து பட் வருது, பட்லேருந்து ஃப்ளவர் வருது, ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் வருது. இது எப்படி அந்த ஆர்டராக நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யுவர் பைனா அவேர் ஆஃப் த டேர்ம் சீட்னா தெரியும். சீட்லிங்ஸ்னா சீட்லேருந்து வர்றது. ஓகேவா? சீட்லேருந்து முளைச்சு வரும் பார்த்தீங்களா? அந்த முளைச்சு வர்றதை நம்ம சீட்லிங்ஸ் சொல்கிறோம். பிளான்ட்லெட்ஸ்னா குட்டியோண்டு பிளான்ட், சின்ன பிளான்ட். ஓகேவா? சின்ன பிளான்ட் தான் பிளான்ட்லெட்ஸ் சொல்கிறோம். அண்ட் மெச்சூர்டு பிளான்ட். யூ ஹவ் ஆல்சோ சீன் த ட்ரீ கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் இன் ஹைட் அண்ட் கிரித் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். கிரித்னா டயாமீட்டர், இப்படி குண்டாயிட்டே போகிறது. ஹைட்டுன்னு அப்படியே போயிட்டு இருக்குது, லென்த்து இப்படி போயிட்டு தான் கிரித், இப்படி போயிட்டு இருக்குது தான் கிரித். ஓகேங்களா? அப்போது பிளான்ட் வந்துட்டு சாகிற வரைக்கும், பிளான்ட் வந்து சாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வேற எந்த லிவிங் ஆர்கானிசமும் சாகிற வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே, மனுஷனாக இருந்தால் கூட சர்டன் ஏஜஸ்ல வந்ததுக்கப்புறம், அனிமல்ஸ் இதுமாதிரி ஒரு சர்டன் ஏஜஸ் வந்ததுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து இன்ஹிபிட் ஆயிடும். பட் பிளான்ட் வந்துட்டு சாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? However, the leaves, flowers, fruits of the same tree not only have limited dimension but also appears and fall periodically and sometimes repeatedly. ஓகேவா? இந்த சீசன் இந்த ஸ்ப்ரிங் சீசன்லாம் நம்ம நாட்டில் இல்லை, பட் நார்மலாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்குது. பட் இப்போதைக்கு தான் இல்லாமல் போச்சு. ஸ்ப்ரிங் சீசன்லாம் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த சீசன் ரொம்ப இலை உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் லீவ்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக சைக்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். Why does a vegetative phase precedes in a flowering phase? Vegetative phase என்னன்னா,
ரூட், ஸ்டெம், லீஃப். ஓகேவா, இதான் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இந்த ஃப்ளவர்ல இருந்து வரதா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஓகேவா, அப்போ பிளான்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஃபேஸ் என்னவா இருக்கு? வெஜிடேட்டிவ் ஃபேஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுட் தயாரிக்கணும். ஓகே, எல்லாம் ஃபுட் தயாரிச்சு அதுக்கப்புறம் தான் ரீப்ரொடக்ஷன் போகும். ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போகணும், ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகணும். டாக்டர் நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். கை நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும். அதே ஃபார்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் அது பிளான்ட் வந்து அதில் ஸ்டடியா நிற்கணும். அதில் ஸ்டடியா நின்றதுக்கு அப்புறம் அது நின்றதுக்கு என்ன தேவை? போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு லீஃப் தேவை, ரூட் தேவை, அப்சர்வ்லாம் பண்றதுக்கு ஸ்டெம் தேவை. அது ஃபர்ஸ்ட் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் ரீப்ரொடக்ஷன் ஃபேஸ்க்கு வந்து என்டர் ஆகும் அப்படின்றாங்க. அதனால தான் அப்படி என்டர் ஆகுது. ஓகேங்களா, அது கேள்வி கேட்டுங்க. அதனால தான் அப்படி என்டர் ஆகுது. ஆல் பிளான்ட்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டிஷ்யூஸ். உங்களுக்கே தெரியும், வெரைட்டி ஆஃப் டிஷ்யூஸால மேட் அப் ஆயிருக்கு. Is there is any relationship between the structure of the cells, tissues, organ and any function they perform? கண்டிப்பா இருக்கு. Can the structures and the functions of these be alternate? Yes. All the cells of these plants are discernible from a zygote. zygoteன்ற குட்டி செல்லுன்னா இன்னைக்கு நீங்க பாக்குற நம்மளா கூட இருக்கலாம், நம்மள விட்டுருங்க, நம்ம வந்து அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் பத்தி படிக்கிறோம். குட்டி zygote அப்படின்ற செல் இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலமரத்துல பெரிய பெரிய மரம் வந்து இதா இருக்கு. நம்மளும் ஒரு குட்டி zygote செல்ஸ் எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கோம். ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் குட்டி செல் இருந்து செல் டிவிஷன் ஆகி வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கும் ஒரு செடியை பாக்குறீங்க, ஒரு மிகப்பெரிய மரத்தை பாக்குறீங்களா, அவன் எங்க ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆடி இருப்பான்? சின்ன சீட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்போ டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். அதாவது சீட்ல இருந்து வளர்ந்த, அதுதான் சொல்லுவேன், நெருப்புல இருந்து வளர்ந்த அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜைகோட், அந்த சின்ன ஜைகோட்ல இருந்து வளர்ந்த ஒரு ஃபுல்லா பிளான்டா தான் ஒரு என்டையர் ட்ரீயா வந்து வளருது. The question is then why, how do they have different structures and functions attributes? Development is a sum of two processes, growth and differentiation. Okay, growth and differentiation is the development of some process. To begin with this, it is essential and sufficient to know that the development of mature plant from zygote இருந்தா மெச்சூர் பிளான்ட், zygote இருந்தா மெச்சூர் பிளான்ட், ஃபெர்டிலைஸ்ட் எக், மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி தானே zygote வருது. அங்க இருந்து ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோல இருந்து அப்படியே ஃபர்தர் டெவலப் ஆகும். Followed by the precisely high order succession event. During this process of a complex body organism are formed that produces roots. First என்ன பண்ணுது? ரூட்ஸ், லீவ்ஸ், பிரான்ச்சஸ், அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் and eventually die. ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் செத்து போயிடும். ஓகேவா, ஆனா சாகிற வரைக்கும் பிளான்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த டேர்ம் மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேவா, வேற எதுவுமே படக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட் growth is seed germination. seed germination தான் ஃபர்ஸ்ட் growth. ஃபர்ஸ்ட் என்ன? சீட். ஃபர்ஸ்ட் இந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகும். பயிர் வந்து முளைக்க வச்ச பயிர் சம்திங் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முளை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம செடிக்குள்ளே போட்டு வச்சிருக்கோம், நம்ம சாயிலுக்குள்ளே போட்டு வச்சிருக்கோம். அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும்னா அந்த டார்மன்சியை பிரேக் பண்ணிட்டு அதில் உள்ள இருந்து காட்டிலன்ஸ் வெளியே வரணும், லீஃப் வந்து வெளியே வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் growth என்னது? ஃபர்ஸ்ட் டார்மன்சியை பிரேக் பண்ணி சீடிலிருந்து காட்டிலன்ஸ் வந்து வெளியே வர்றது. seed germination when favorable conditions of growth exist in the environment. In the absence of such favorable conditions, seeds do not germinate and does not in a period of suspended growth or rest. ஓகேவா, ஒரு டார்மன்சினா சீடுக்கு வந்துட்டு ஃபேவரபிளான கண்டிஷன். இப்போ இந்த சீடு வந்துட்டு நல்ல வெயிலாக இருக்கிற ஏரியாவில் தான் போய் முளைக்கணும்னு வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல போடுறோம், இல்லை நம்ம இடத்துல போட்டு வச்சிருக்கோம். அப்போ நல்ல மழை பெய்யுது, இல்லை பனி பிரதேசம் பனியாக இருக்குது, ஓகே, கிளைமேட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ வந்து சீடு வந்து இதாகாது, ஏன்னா அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லை. அதுக்கு எப்போ ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ, அதுக்கு எப்போ நல்லா ஹாட்டாக தெரியுதோ, எப்போ நல்லா சம்மராக தெரியுதோ, அப்போ அந்த ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு அப்போ அது ஜெர்மினேட் ஆகி வளர ஆரம்பிக்கும். அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரைக்கும் சும்மாவே இருக்கும், டார்மன்சிலுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த பீரியட் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கான கரெக்டான டைம் வர வரைக்கும், ஆப்னா டைம் ஆகியான்னு சொல்லலாம், நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காத்துட்டு இருக்கோம், அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம், காத்துட்டு இருக்கோம், டைம்காக காத்துட்டு இருக்குது. Once a favorable condition is returned, the seed resume. அந்த favorable condition வந்தோடனே seed resume is metabolic activity. metabolic activity ஆரம்பிச்சிட்டு seed germinate ஆக ஸ்டார்ட் ஆயிருது. ஓகேங்களா, in this chapter you will also study some of the factors which govern and control this development process. These factors are both intrinsic and extrinsic to plant. intrinsic னா internal process என்னெல்லாம் இருக்கு, external processல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகேவா, இப்போ இதுல பாருங்களேன், ஹைப்போகாட்டைல் எபிகாட்டைல்னு சொல்லுவோம். ஹைப்போகாட்டைல் எபிகாட்டைல் என்ன? ஹைப்போகாட்டைல் இருந்து ரூட் டெவலப் ஆகும். ஹைப்போகாட்டைல் இருந்து ரூட் டெவலப் ஆகும். எபிகாட்டைல் இருந்து ஷூட், ஸ்டெம் டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஒரு சீட்லிங்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகிட்டு ஹைப்போகாட்டைல் வரும். அது ஹைப்போகாட்டைலேருந்து என்ன ஆகும்? ரூட் டெவலப் ஆகும். எபிகாட்டைலேருந்து ஷூட் டெவலப் ஆகும். ஓகேவா, அதுதான் இங்கே பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் சாயில் இருக்குது பார்த்தீங்களா, சாயிலேருந்து நார்மலாக தெரியுது தான். ஃபர்ஸ்ட் காட்டிலேருந்து சிங்கிள் காட்டிலேருந்து மோனோ காட்டிலேருந்து பிளான்ஸ், 2 லீஃப் ஆனிச்சு நம்ம டை காட்டிலேருந்து பிளான்ஸ் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் காட்டிலேருந்து வரும். காட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஹைப்போகாட்டைல் வரும். ஹைப்போகாட்டைலேருந்து எபிகாட்டைலேருந்து வரும். எபிகாட்டைலேருந்து ஷூட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா, அது ஃபர்தர் டிவைட் இவ்வளோ பெரிய செடியாக மாறும். ஓகேங்களா, அப்படி தான் நார்மலாக growth நடக்குது. ஓகேவா, இப்போ growth is regarded as one of the most fundamental, ரொம்ப அடிப்படையான ஃபண்டமெண்டல் அண்ட் கான்ஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ். அது என்ன சார் கான்ஸ்பீஷியஸ் கேரக்டர்னா? கிளியரா பார்க்க முடியும், கிளியர்லி சீன்.
கிளியரா பார்க்க முடியும். ஓகேங்களா? என்ன சார் கிளியரா பார்க்க முடியும்? growth நம்ம கிளியரா பார்க்க முடியல. என்னடா 2 வருஷத்துக்கு பார்க்கும்போது அப்படி இருந்து இப்போ படபடன்னு வளர்ந்துட்டியாடான்னு சொல்லுவாங்க முதல்ல வீட்ல. அதே மாதிரி தான் பிளான்ட். நேத்து பார்க்கும்போது இல்ல நேத்து இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இத்தனோண்டு இருந்துச்சு பிளான்ட். இப்போ இவ்வளவு பெருசா வந்துச்சு பிளான்ட். அப்ப அந்த growth வந்து நம்ம கிளியரா கண்ணால பார்க்க முடியும். கிளியர்லி சீன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. What is growth? Growth can be defined as the irreversible permanent increase in the size of an organ. Irreversible permanent increase in the size of an organ or a spot or even to an individual cell. Irreversible. நான் ஒரு ஹைட் வந்துட்டேன்னா நான் மறுபடியும் குட்டையாக மாட்டேன். ஓகேவா? ஹைட்டு போயிட்டே தான் இருக்கும். ஓகே, எக்ஸல்ஸியாக தான் இருக்கும். தெரியுமா? வில் கீப் ஆன் க்ரோவிங். ஓகேங்களா? வில் கீப் ஆன் க்ரோவிங். நம்ம வந்து குட்டை ஆக மாட்டோம். அதே மாதிரி தான் பிளான்ஸ் ஒரு க்ரோத்னா என்னது? ஒரு விஷயம் வளர்ந்துகிட்டே இருக்குன்னா வளர்ந்துகிட்டே தான் இருக்குமே தவிர அது irreversible. அதாவது ரிவர்ஸ் ஆகாது அப்படின்னு. ஓகேவா? என்னென்னலாம் வளரும்? செல்லு வளரும், ஸ்டெம்மு வளரும், அந்த செல் வந்து என்லார்ஜ் ஆகுது. இதெல்லாம் தான் க்ரோத் டெஃபினேஷன். நம்ம க்ரோத்துக்கான மெயினான டெஃபினேஷன் என்னது? irreversible permanent increase. பெர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். எங்க சைஸ்ல இருந்து, பல்ஜில இருந்து, க்ரோத்ல இருந்து, அந்த அடாப்டபிலிட்டி இருந்து பெர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதா நம்ம என்ன சொல்றோம்? க்ரோத்னு சொல்றோம். which cannot be irreversible. irreversible பண்ண முடியாது. க்ரோத் வந்து குட்டை ஆகாது. ஒன்ஸ் ஒரு நான் முன் வச்ச காலப்படி ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் ஒரே ஃபார்வர்ட்ல தான் போயிட்டு இருக்கும். ஜெனரலி growth is accompanied by metabolic process. அது உங்களுக்கு தெரியும். metabolic process என்னதுன்னா anabolic and catabolic. என்ன சார் anabolic, என்ன சார் catabolicனா? anabolicனா மேக்கிங் ப்ராசஸ். anabolicன்றது மேக்கிங். ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து ஃபியூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை மேக் பண்ணுறது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில். அதே கேட்டபாலிக்னா பிரேக்கிங் ப்ராசஸ். கேட்டபாலிசம் படிச்சிருப்போம் இல்லையா? கேட்டபாலிக்ன்றது பிரேக்கிங் ப்ராசஸ். அப்போது இந்த ரெண்டு மெட்டபாலிக்கும் இன்க்ளூட் ஆனது தான் எதுன்றாங்க? growthன்றாங்க. அப்போ growthல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது which was also considered as anabolic and catabolic. That occurs in the expense of energy. expense of energy நடக்கு. என்ன expense of energy? ATP. அது ஏடிபியில் நடக்குது. ஒரு விஷயம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகிறதுக்கோ என்ன தேவைப்படுது? ஏடிபி ஜென்ரேட் ஆகலாம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அப்போ அதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வந்து அடிப்படையாக தேவையாக இருக்குது. எனர்ஜின்றது இட் இஸ் கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. Therefore, for example, the expansion of a leaf is a growth. Expansion of a leaf is a growth. How would you describe the swelling of piece of wood when placed in a... நல்லா பாருங்க. Expansion of leaf. Leaf வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. லீஃபுக்கு என்ன கலர் போட்டுருவோமா? இப்போ இப்படி இருக்கு ஒரு லீஃப். இதை வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்படி ஆகுது. அப்போ இந்த ஏரியா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லீஃப் வந்து growthன்னு சொல்றோம். அவங்க என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா, how would you describe a swelling of piece of wood? ஒரு wood வந்துட்டு when placed in the water, வாட்டர்ல போயிட்டு இருக்கும், உப்பி போயிடும். நம்ம தண்ணி உள்ள போயிட்டு உப்பி போயிடும். அது வந்துட்டு டெட் செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ அது growthன்னு சொல்ல முடியாது. growth தான் வளருது தான், பட் அது டெட் செல்ஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணதுனால தான் அது growthமே தெரியுது. அது நம்ம growthன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா டெட் செல்ஸ் ஒரு wood வந்து நம்ம கட்டி தண்ணிக்குள்ள போட்டோம்னா வாட்டர் அது உள்ள இருக்க அந்த ஸ்பேஸ்ல வேக்யூல்ஸ்ல போய் ஏர் ஃபில் ஆகி வாட்டர் ஃபில் ஆகி வாட்டர்ல இருந்து உப்பி காட்டுறதா டெட் செல்ஸ்ன்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பிளான் growth generally is intermediate. அதனால சார் பிளான் growth is generally intermediate னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளான் growth வந்துட்டு ஒரு இந்த வயசு வரைக்கும் தான், அதாவது 18 வயசு வரைக்கும் தான் அந்த பிளான்ட் வளரும், இல்லை 20 வயசு வரைக்கும் தான் அந்த பிளான்ட் வளரும் அப்படின்னு மனுஷங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிளான்ட்லாம் சொல்ல முடியாது. அது இப்போ சீட்லிங்ஸ்லேருந்து ஜெர்மினேட் ஆனதுலேருந்து அந்த சீட்லிங்ஸ் வந்து சாவர வரைக்கும், அந்த பிளான்ட் சாவர வரைக்கும் அந்த பிளான்ட் வந்து growth ஆகிட்டே தான் இருக்கும். which cannot be stopped. ஓகேங்களா? பிளான் growth is unique. ஏன் யூனிக்ன்றான்? எல்லா ஆர்கானிஸ்லையுமே growth வந்துட்டு ஒரு ஸ்டெப், அதான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப பிளான்ட்ல நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம்னா எல்லா ஆர்கானிஸ்லுமே ஒரு growth வரும்போது, ஒரு பாயிண்ட் வரும்போது growth ஸ்டாப் ஆயிடும். பட் பிளான்ட்ல ஸ்டாப் ஆகாது. அது யூனிக்ன்றான். பிகாஸ் பிளான்ட் retain the capacity of unlimited growth throughout their life. This ability of plants due to the presence of meristem. meristemனா என்ன? டிவைடிங் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? meristem சொல்லுவோம். at a certain locations to their body. சில லொகேஷன்ஸ் இருக்கும். எங்கெங்க மெயினாக லொகேஷன்ஸ் இருக்கும்? ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல இருக்கலாம்? இப்போ வளர்க்குறதா இப்படி தான் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம். அப்போ எங்கே பிரச்சனை இருக்கும்? ஒன்று ஷூட்டில் பிரச்சனை, ஷூட் டிப்பில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ரூட் எங்கே போயிட்டு இருக்கு? ரூட் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு. அப்போ ரூட் டிப்பில் பிரச்சனை இருக்கு. அப்போ மெரிஸ்டம் நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கு. பட் மெயினில் எங்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஷூட் டிப் அண்ட் ரூட் டிப். ஓகேவா? மெரிஸ்டம்னா டிவைடிங் செல்ஸ்ன்றது. டிவைடிங் செல்ஸ். மெரிஸ்டம் செல்ஸ்னா டிவைடிங் மெரிஸ்டமேட்டிக் படிச்சிருப்பீங்கல்ல. டிவைடிங் ஆகிட்டே போகிறது தான் மெரிஸ்டம் சொல்கிறது. The cells of such meristems have the capacity to divide and self-perpetuate. Divide பண்ணவும் self-perpetuate பண்ணவும். ஓகே சார், மெரிஸ்டம் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால டிவைஷன் நடந்து செல் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்த மெரிஸ்டம் எப்படி சார் பிரசன்ட் ஆகுது? மெரிஸ்டம் எப்படி சார் ஃபார்ம் ஆகுதுன்னா
தன்னை தானே உருவாக்கி கொள்ளும். ஓகேவா, மெரிஸ்டம் வந்து தன்னை உருவாக்கி கொள்ளும், தன்னோட அடுத்த செல்ஸும் உருவாக்கும். ஓகேங்களா, மெரிஸ்டம் என்று செல்ஃப் பெர்பெச்சுவேட்னா தன்னை தானே உருவாக்கிடுறது. ஓகேங்களா, தன்னால தனது போட்டோசிந்தசிஸ் மாதிரி தனக்கு ஃபுட் வந்து தானே பிராக்டிஸ் பண்ணி பிளான்ஸ். அதே மாதிரி மெரிஸ்டம் செல்ஸ் வந்து மிச்ச செல்ஸையும் பெர்மனன்ட் செல்ஸையும் உருவாக்கும், மெரிஸ்டம் செல் அதுவே உருவாக்கும். ஓகேவா, தன்னை தானா உருவாக்கி கொள்ளும், மற்ற செல்ஸும் உருவாக்கும். ஓகேங்களா, அதான் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் என்னது டிவைடும் பண்ணும், செல்ஃப் தன்னை தானே உருவாக்கி கொள்ளும். The product, however, soon loses its capacity to divide and such cells make up their plant body. ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட் இப்போ என்ன நானே உருவாக்கிற ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வருது, அது வந்துட்டு எனக்கு டிவிஷன் பண்றதை வந்து நான் விட்டுட்டேன், என்னால் இனிமேல் டிவைட் பண்ண முடியாது, அதோட கெப்பாசிட்டி நான் லூஸ் பண்றேன்னா அது பெர்மனன்ட் பிளான்ட் பாடியா இருந்துருது. ஓகேங்களா, பெர்மனன்ட் பாடியா இருந்துச்சு, எனக்கு மேலே இருக்கிற வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம அப்பா ஒரு வயசு, நம்ம தாத்தா ஒரு வயசு சம்பாரிச்சிருப்பாரு, நம்ம அப்பா ஒரு வயசு சம்பாரிச்சிருப்பாரு, நம்ம அம்மா ஒரு வயசு சம்பாரிச்சிருப்பாங்க, அப்படி ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அவங்களோட ஏஜ் முடிய அடுத்த ஜென்ரேஷன் கேரி ஓவர் போயிட்டே இருக்கு. ஓகேவா, எங்க ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் this form of growth wherein new cells are always being added. பாத்தீங்களா, நியூ செல்ஸ் புது அடுத்த ஜெனரேஷன் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். அதே தான் இங்க கான்செப்ட். நியூ செல்ஸ் ஆர் ஆல்வேஸ் பீன் ஆடட் to the plant body by the activity of meristem is called as a open form meristem. open form meristem னா டிவிஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, growth சாவற வரைக்கும் அந்த growth வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பரம்பரை அழியிற வரைக்கும் நம்ம பரம்பரை ஒரு நாள் வந்து போயிட்டே இருப்போம்ல. அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, பொண்ணு வரும், டாக்டர் வரும், பேத்தி வரும், அப்படியே போயிட்டே இருக்கும்ல, அந்த ஃபார்ம் தான். What would happen if the meristem cease னா ஸ்டாப் ஆயிருது. cease னா cease fireலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, cease fire அப்படினு. cease னா ஸ்டாப் ஆயிருது, இல்ல cease to divide. Does this ever happen? cease to divide ஆயிருந்துச்சுன்னா செத்து போயிடும். ஓகே, நம்ம ஹார்ட் துடிக்கிறது இருந்துச்சுன்னா என்னது, நம்ம மண்டையை போட்டுறோம்ல, அதே மாதிரி தான் மெரிஸ்டம் இதுவரை ஹேப்பன் ஆச்சுன்னா செத்து போயிடும். ஓகே, பிளான்ஸ். In earlier classes you have studied about the root apical meristem. ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் பத்தி தான் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? எபிகாட்டிலா, எபிப்ளம்மா அப்படின்னு பார்த்துருப்போம். அது ரூட் காட்டில் ஹைப்போகாட்டிலேருந்து டெவலப் ஆகும், ரூட் ஆஸ் ப்ரெஷர் இருக்கும், அப்சர்வ் ஆகும், ரூட் எலாங்கேஷன், ரூட் மெச்சுரேஷன் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதில் தான் சொல்கிறாங்க, யூ நோ தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிரைமரி growth of the plant and principally contribute to the elongation of the plant with their axis. ஆக்சிஸ்னா இப்படி வளருது, இதான் ஆக்சிஸ், இப்படி நோக்கி வளருது. ஓகேவா, அப்போ ஷூட் டிப் இதான் மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மெரிஸ்டம்னா எங்க இருக்கும், இப்படி தான் வளர்ந்துட்டு போகும். ஒரு பிளான்ட் வந்து இப்படியும் வளரும், கீழ் நோக்கியும் வளரும். ஓகேங்களா, அப்போ மேலே போகிறதுக்கும் குட்டியாக இருக்கும், மேலே போகிறதுக்கு வேணும், கீழே போகிறதுக்கு வேணும். அப்போ ஷூட் டிப்பில் மெரிஸ்டம் இருக்கும், ரூட் டிப்பில் மெரிஸ்டம் இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஷூட் டிப்பில் இருக்கு, ரூட் டிப்பில் இருக்கு. ஓகேவா, இந்த வாஸ்குலர் கேம்பியம் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இது சைடு குண்டாகிறதுக்கு, நம்ம பையன் குண்டாகிறது. ஓகேவா, இப்படி சைடு ஆகுது. ஓகேவா, லேட்டரல் மெரிஸ்டம் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ ஷூட் டிப் ரூட் டிப் வந்துட்டு லென்த் இது பண்ணுறது, சைடில் இப்படி குண்டாகிறதுக்கு வாஸ்குலர் மெரிஸ்டம், அப்படி லேட்டரல் மெரிஸ்டம், வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம்லாம் படிப்போம். ஓகேங்களா, அப்போ அந்த ஆக்சிஸ் வரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஷூட் டிப்பும் ரூட் டிப்பும் ஆக்சிஸ்னா இப்படி தான், இந்த இப்படி நோக்கி எச் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம், இந்த ஆக்சிஸ் நோக்கி வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றோம். யூ நோ தட் இன் டைகாட்டிலடன்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம் தி லேட்டரல் மெரிஸ்டம், வாஸ்குலர் மெரிஸ்டம் அண்ட் கார்க் கேம்பியம் அப்பியர் இன் லேட்டரல். லேட்டரல் மெரிஸ்டம்னா என்னது, வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். அது எப்போ வருமா, லேட்டரல் லைஃப் பேர்லேயே இருக்குல்ல, லேட்டரல் மெரிஸ்டம் லேட்டரல் லைஃப்ல வரும். பட் இதில் என்ன கொஸ்டின் ஏரியானா, இது எதில் தான் பார்க்க முடியும்னா, ஜிம்னோஸ்போம் டைகாட்டிலடன்ஸ் பிளான்ட்ல தான், மோனோகாட்ல பார்க்க முடியாது. ஓகே, கரெக்டாக கொடுத்துருப்பான். டைகாட்டில் பிளான்ட்ஸ்ல ஜிம்னோஸ்போம்ல தான் லேட்டரல் மெரிஸ்டம், அதாவது வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம் வந்து நீங்க பார்க்க முடியும், மோனோகாட்டிலிடன்ஸ்ல பார்க்க முடியாது. ஓகேங்களா, மோனோகாட்டிலிடன்ஸ்ல இதை நீங்க பார்க்க முடியாது. எதுல பார்க்க முடியும், டைகாட்லயும் ஜிம்னோஸ்போம்ல மட்டும் தான் பார்க்க முடியும். லேட்டரல் மெரிஸ்டம் இந்த வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம்ன்றது. ஓகேவா, வாஸ்குலர் கேம்பியம் என்ன பிரச்சனை இருக்கும், xylem and phloem. கார்க் கேம்பியம் வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் டிஷ்யூல வந்து பிரச்சனை இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் டிஷ்யூ சொல்றது கார்க் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் xylem and phloem வந்து xylomatic tissues, வாஸ்குலர் பண்டில்ஸ்ல பிரச்சனை இருக்கும். there are meristem that causes the increases in girth. girth என்ன சொல்லியிருந்தேன், இந்த சைடு டயமீட்டர் அப்படியே உண்டாயிட்டே போகிறது. ஓகேவா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது of the organ in which they are advised. This is known as a secondary growth of the plant. இது என்ன சொல்கிறோம், செகண்டரி growth தான் சொன்னோம் சார். அப்போ பிரைமரி growthனா என்ன சார், பிரைமரி growthனா ஷூட் இப்படி வளருது. ஓகேவா, இப்படி வளருது பிரைமரி growth, செகண்டரி growth இப்படி வளருது. ஓகேங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. செகண்டரி growth of the plant, பிரைமரி growth of the plant. ஓகேங்களா, ஆக்சிஸை நோக்கி வளரும், இது ஷூட் டிப், இது ரூட் டிப். ஓகேங்களா, growth is measurable. growth is measurable இல்லையா, உங்களுக்கு growth is measurable இல்லையா, அப்படி கண்டிப்பாக மெஷரபிள் தான். பிளான்ஸில் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணலாம்னா, நார்மலாக எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், நேற்று வந்து 2 சென்டிமீட்டர் வளர்ந்துச்சு ஒரு பிளான்ட், இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அது 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. அது எப்படி இன்னைக்கு 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்குன்னா நீங்கள் டேப் வச்சு பார்ப்பீங்க, நேற்று நீங்கள் டேப் வச்சு பாருங்க 2 சென்டிமீட்டர் காட்டுச்சு, இன்னைக்கு அப்புறம் 3 சென்டிமீட்டர் பார்க்கறதுக்கு மறுபடியும் நீங்கள் டேப் வச்சு பார்க்குறீங்க 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 1 சென்டிமீட்டர் வளர்ந்துச்சு, அப்போ இந்த ஒரு நாளில் 1 சென்டிமீட்டர் வளர்ந்துச்சு, இப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்ல, அதான் மெஷரபிள். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். Growth at a cellular level is principally and consequence of increase the amount of protoplasm. Protoplasmனா தெரியணும்,
புரோட்டோபிளாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரோட்டோபிளாசத்துக்கு இப்போ இது வரைக்கும் தெரியலனா கூட இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரோட்டோபிளாசம் நம்ம ரொம்ப சயின்ஸ் பேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரோட்டோபிளாசம்ன்றது என்னென்னலாம் சொல்லுவோம்? புரோட்டோபிளாசம் அது ஒரு லிவிங் செல். சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்தது. சைட்டோபிளாசத்துல நியூக்ளியஸ் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டோபிளாசம்னு சொல்றோம். இப்போ இந்த ஒரு செல்லு, இந்த செல்லுல நியூக்ளியஸ் வந்து கிளியரா பார்க்க முடியும். இது நம்ம என்ன சொல்றோம்? சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அப்போ சைட்டோபிளாசத்துல நியூக்ளியஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருந்தா அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டோபிளாசம்னு சொல்றோம். இது ஒரு லிவிங் செல்ஸ். ஓகேங்களா? இது ஒரு லிவிங் செல்ஸ். புரோட்டோபிளாசம் லிவிங் செல்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் சொல்லணும் புரோட்டோபிளாசம் லிவிங் செல்ஸ். சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். சைட்டோபிளாசத்துல நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருந்தா அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டோபிளாஸ்மிக் செல்னு சொல்றோம். Since increase in the protoplasm is difficult to measure directly, அதுக்கு இந்த மாதிரி protoplasm directly measure பண்றது ரொம்ப கஷ்டம். But one generally measures some quantity which is more or less proportional to weight. More or less proportional to weight ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துல இப்படி நீங்க கட் பண்ணி இந்த ஏரியால இந்த ஏரியால எவ்வளவு செல்ஸ் இருக்குன்னு அப்படின்றத நீங்க டிட்டர்மைன் பண்ணலாம். இந்த ஏரியால எடுத்துட்டு நீங்க வெளியே எடுத்துட்டு எவ்வளவு செல்ஸ் இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணலாம். மிச்சம் இந்த ஃபுல் ஏரியால எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஓகேவா? இப்போ இந்த ஏரியால எவ்வளவு இருக்குன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இந்த சென்சஸ்லாம் எடுப்பாங்கல்ல, இந்த ஓட்டிங் எல்லாம் கேட்பாங்கல்ல, அப்போ இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்றாங்க, அப்போ இவ்வளவு சொல்றாங்க, அப்போ இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் அசம்ப்ஷன் வரும்ல, ப்ராபபிலி அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னாங்க. Growth is therefore measured by the variety of parameters, some of which are increase in the fresh weight. Fresh weight என்னன்னா வித் வாட்டரோட ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க, ஒரு லீஃபே நீங்க எடுக்கிறீங்க, அது வெயிட் பாக்குறீங்க அப்படின்னா, அது ஹைட் பாக்குறீங்க அப்படின்னா அது ஃப்ரெஷ் வெயிட். டைரக்டா பிச்சிட்டு டைரக்டா வாட்டரோட எடுக்குது. இன்னொன்னு ட்ரை வெயிட். ட்ரை வெயிட் என்னதுன்னா அதுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன்ல இதா இருக்கு. ஓகேவா? அப்ப ஃப்ரெஷ் வெயிட் ட்ரை வெயிட் டிட்டர்மைன் பண்ற ஃபேக்டர் எதுவா இருக்கு? வாட்டர் இருக்கு. வாட்டர் கண்டென்ட்டோட நீங்க வந்து வெயிட் பண்ணீங்களா அது ஃப்ரெஷ் வெயிட்னு சொல்லுவோம். டைரக்டா எடுத்து பண்றது. வாட்டர் கண்டென்ட் இல்லாம அது காய வச்சுட்டு பண்ணீங்களா ட்ரை வெயிட்னு சொல்லுவோம். ட்ரை வெயிட், லென்த், ஏரியா, வால்யூம் அண்ட் செல் நம்பர் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னாங்க. யூ மே ஃபைண்ட் இஸ் அமேசிங் டு நோ தட் ஒன் சிங்கிள் மேஸ், நல்லா பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் சிங்கிள் மேஸ்ல வந்துட்டு ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் கேன் கிவ் ரைஸ் டு மோர் தென் 17,500 நியூ செல்ஸ் பெர் ஹவர். ஒரு ஹவர்ல 17,000 நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுமா எங்க? ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஆஃப் த மேஸ். ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்னா என்னதுக்குன்னா இதுல இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹவர்ல மேய்ஸ்ல மக்காச்சோளத்துல வந்துட்டு ஒரு ஹவர்ல வந்துட்டு 17,500 நியூ செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? வேற செல்ஸ் இன் வாட்டர்மெலன் மே இன்க்ரீஸ் இன் சைஸ் அப் டு 3,500 டைம்ஸ். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க. வேற செல்ஸ் இன் வாட்டர்மெலன் மே இன்க்ரீஸ் இன் சைஸ். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க? இது வந்துட்டு மறுபடியும் டிவைட் ஆகுது. இங்க பாருங்க 7,500 நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. மெய்ஸ்ல வந்துட்டு 17,500 நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. நியூ செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது. ஓகேவா? நியூ செல்ஸ் வந்துட்டு டிவைட் ஆகுது. நியூ செல்ஸ் வருது. பட் வாட்டர்மெலன்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? ஒரு செல்லு ஏன்னா நிறைய மாலிகுல்ஸ் நடக்கிறதுனால வாட்டர்மெலன்ல ஒரு செல்லு எவ்வளோ? 3,15,000 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டைம்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 10 மடங்கு, இவ்வளவு 3 மடங்கு 4 மடங்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது. ஓகேங்களா? அப்போ இன்க்ரீஸ் இன் வாட்டர்மெலன் மே இன்க்ரீஸ் இன் சைஸ் அப் டு 3,500 டைம்ஸ். ஓகே, 3,500 டைம்ஸ். இங்க 17,500 நியூ செல்ஸ். ஓகேங்களா? இந்த டேர்ம் கன்ஃபியூஸ் ஆகும், மறந்துடாதீங்க. இந்த ஃபார்மர் growthனா மேய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா growth is expressed as increase in a cell number. நம்ம செல் நம்பர்ல வந்து growth எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இல்ல வாட்டர்மெலன்ல எப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருந்தா இன்க்ரீஸ் இன் செல் சைஸ்ல. ஓகேவா? இப்போ வாட்டர்மெலன் எப்படி சொல்றோம்? செல் சைஸ்ல சொல்றோம். நம்ம இதை எப்படி சொல்றோம்? மேய்ஸ்ல எப்படி சொல்றோம்? செல் growthல சொல்றோம். ஓகேவாக்கண்ணா? While in the growth of a pollen tube is measured in terms of length and increase in the surface area denotes the growth of dorsiventral leaf. என்ன சார் சொல்றோம் அப்படின்னா, pollen grains வந்துட்டு இப்போ
போலன் கிரெயின்ஸ் எங்கே வரும்? போலன் டியூப் எங்கே ஃபார்ம் ஆகும்? இது வந்துட்டு ஸ்டிக்மா. ஓகேங்களா? ஸ்டிக்மாவில் வந்துட்டு போலன் கிரெயின்ஸ் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகும். இங்கேருந்து அட்டாச் ஆன போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு இங்கே வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த போலன் கிரெயின்ஸை வந்துட்டு எப்படி இது பண்ணலான்னா இதுதான் போலன் டியூப்ன்றது. இதோட லென்த்தை வச்சுட்டு இதை டிட்டர்மைன் பண்ணலாமா? போலன் டியூபோட லென்த்தை வச்சுட்டு போலன் கிரெயின்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணலாமா? ட்ராசி வென்ட்ரல் லீஃப்ல ட்ராசி வென்ட்ரல் லீஃபோட ஸ்பேஸை பொறுத்துட்டு நம்ம இது பண்ணலாம். அதான சார் ட்ராசி வென்ட்ரல் லீஃப்னா பேர்லேயே இருக்கு. ட்ராசி வென்ட்ரல். ட்ராசினா என்ன? பின்புறகம். ட்ராசி சைடில் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் செல்லும், வென்ட்ரல் சைட்ஸில் வந்து ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரெண்டு எபிடர்மஸ் இருக்கு. அப்புறம் அவுட்டர் அண்ட் இன்னர் எபிடர்மஸ். ட்ராசி சைடில் வந்துட்டு பாலிசேட் பேரன்கைமாவும், வென்ட்ரல் சைட்ஸில் வந்துட்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமாவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போது ட்ராசர் சைடில் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது, வென்ட்ரல் சைட்ஸில் another டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால தான் ட்ராசி வென்ட்ரல் ரெண்டு சைட்லையும் ஒரு செல் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கிறது ட்ராசி வென்ட்ரல் அப்படின்றோம். இந்த ட்ராசி வென்ட்ரல் சைஸ் லீஃபோட எக்ஸ்பான்ஷனை வச்சு அந்த ஏரியாவோட எக்ஸ்பான்ஷனை வச்சு கூட growth வந்துட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அதை லென்த் growth வச்சு ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஒரு இது லீஃபோட சர்ஃபேஸ் ஏரியா வச்சுட்டு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். டயக்ராம் இல்லையா? அந்த டயக்ராம்னா ஒன்றுமே இல்லை. அந்த முன்னாடி நான் வரைஞ்சிருப்போம் இல்லையா? இப்படி இருக்க ஒரு லீஃப் வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் ஏரியா இப்படி ஆகும்போது அந்த லீஃப் வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேஸஸ் ஆஃப் க்ரோத், எத்தனை ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தில் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? என்னென்ன ஃபேஸஸில் க்ரோத் நடக்குது, எத்தனை ஃபேஸில் வந்து க்ரோத் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? பீரியட் ஆஃப் growth is generally divided into 3 phase. 3 ஃபேஸ்ல வந்து நடக்குது. என்னென்ன ஃபேஸ்? நேம்லி மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ். மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸஸ்னா என்ன? கலர் மாத்தோம், ட்ரை பண்ணு. we can try different color. மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் டிவிஷன் நடக்குது. டிவைட் ஆகிற ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ். எலாங்கேஷன், டிவைட் ஆயாச்சு, இப்போ வளருது. செல் டிவிஷன் நடந்துருச்சு, இப்போ வளரணும். எலாங்கேஷன். ஓகேவா? மெச்சூரேஷன், இனிமேல் டிவைட் ஆகாது, மெச்சூர் ஆகிட்டோம். ஓகேங்களா? நம்ம தான் பறக்கிறோம், பறந்து டிவைட் ஆகிறோம், கொஞ்சம் வளர்றோம், வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மெச்சூர் ஆயிடுறோம். அதே தான். Let us understand this by looking into a root tip. This constantly divides cells both at the root apex and shoot apex. Represent the meristematic, the phase of the cells. These cells in the region of rich in protoplasm possess a large conspicuous nuclei. Large conspicuous, ரொம்ப clear-ஆ தெரியக்கூடிய nuclei வந்து present இருக்குமா? The cell wall are primarily in nature thin and cellulosic. Okay, primary cell wall வந்து எப்பவுமே நல்ல ஃபங்க்ஷனா இருக்குமா? டிவைட் ஆகிட்டே இருக்குமா? டிவைட் கண்டினியூஸ்லி. பிரைமரி செல் வால் வந்துட்டு எப்பவுமே டிவிஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து எது போல மேடப்பேர் உங்களுக்கே தெரியும். பிளான்ஸ் வந்து செல்லுலோஸால மேடப்பேருக்கு. அபவுண்டன்ட் பிளாஸ்மோடெஸ்மாட்டல் கனெக்ஷன். அது என்ன சார் பிளாஸ்மோடெஸ்மாட்டல் கனெக்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு செல் இப்படி இருக்கு, இன்னொரு செல் இப்படி இருக்கு, அட்டாச் இருக்கு, செல் வாலோட அட்டாச் இருக்கு. ஸோ இதுல இந்த இது இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்பிட்வீன் செல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மோடெஸ்மாட்டான்னு சொல்லுவோம். அப்ப இந்த கனெக்ஷன் நம்ம என்ன சொல்றோம்? பிளாஸ்மோடெஸ்மாட்டல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். The cells proximal just away from the tip to the proximal என்ன சார்? just away. இப்போ என் பக்கத்துல இப்போ லைனா 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 லைனா உட்காந்துட்டு இருக்கானா, 1க்கு ப்ராக்சிமல், 1க்கு பக்கத்துல யார் இருக்கா? 2, 2க்கு பக்கத்துல யார் இருக்கா? 3. ஸோ இந்த ப்ராக்சிமல்னா பக்கத்துல. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? the cells proximal just next away to the root tip. அதாவது ஜஸ்ட் பாருங்க, ஜஸ்ட் அவே ஃப்ரம் த ரூட் டிப் பி ஜஸ்ட் அவே ஃப்ரம் த ரூட் டிப் சி. அப்போ அப்படி போகுது. ஓகே, ப்ராக்சிமல்னா பக்கத்துல. ஓகேவா? இஸ் a meristematic zones represent the phase of elongation. ஓகேங்களா? the proximal to the meristematic zone represent the phase of elongation. ஓகே, ஒரு ரூட் இப்படி வருது,
ரூட் ஆஸ் ப்ரெசென்ட் இருக்கு. ஸோ இந்த ரீஜன் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம், மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், மெரிஸ்டமேட்டிக் ஜோன்னு சொல்லுவோம். இங்கே தான் டிவிஷன் நடக்குது. மெரிஸ்டமேட்டிக் ஓகேவா. ப்ராக்சிமல் டு த மெரிஸ்டமேட்டிக் தான் கொடுத்துருக்கான். ப்ராக்சிமல் டு த மெரிஸ்டமேட்டிக் என்ன கொடுத்துருக்கான், எலாங்கேஷன் கொடுத்துருக்கான். எலாங்கேஷன் செல் வந்து எலாங்கேட் ஆகுது. இந்த ஃபேஸ் எலாங்கேஷன் இது எங்க இருக்கு, ப்ராக்சிமல் டு த மெரிஸ்டமேட்டிக் ஜோன் பக்கத்துல இருக்கு எலாங்கேஷன். எலாங்கேஷனுக்கு மேல என்ன சார் இருக்கும்னா மெச்சூரேஷன் இருக்கும். செல் வந்துட்டு மெச்சூர்ட் ஆயாச்சு. மெச்சூரேஷன் அது இது மெச்சூரேஷன் இதோட ப்ராக்சிமல், எலாங்கேஷனோட ப்ராக்சிமல் ஓகேவா. இது வந்து ரூட்ல சொல்றாங்க ஓகேங்களா. இதுல சொல்றாங்க ரூட்ல ஓகேங்களா. இது வந்து இதுல சொல்றாங்க ரூட்ல சொல்றாங்க. ப்ராக்சிமல் டு த எலாங்கேஷன்ஸ், மெரிஸ்டமேட்டிக்கோட ப்ராக்சிமல் வந்துட்டு எலாங்கேஷனா இருக்கு, எலாங்கேஷனோட ப்ராக்சிமல் வந்துட்டு மெச்சூரேஷனா இருக்கு ஓகேங்களா கண்ணா, அது மறந்துடக்கூடாது. இந்த மெச்சூரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெச்சூரேஷன் ஃபேஸ்ல தான் ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கார்டெக்ஸ், எபிடெர்மிஸ் இதெல்லாம் வந்து எங்க ஃபார்ம் ஆகும்னா இந்த மெச்சூரேஷன் ஃபேம்ல தான் ஃபார்ம் ஆகும். ஒரு செல் வந்துட்டு ஒரு மெச்சூர் ஆகுது, மெச்சூர் ஆகி அவுட்டர்ல எல்லாம் இருக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. அப்போ இந்த கார்டெக்ஸ், எபிடெர்மிஸ் இதெல்லாம் இதுல தான் ஃபார்ம் ஆகுது. எந்த ஃபேஸ்ல, மெச்சூரேஷன் ஃபேஸ்ல ஓகே ஓகேண்ணா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன மெரிஸ்டமேட்டிக், மெரிஸ்டமேட்டிக்கோட ப்ராக்சிமல் வந்துட்டு எலாங்கேஷன், எலாங்கேஷனோட ப்ராக்சிமல் வந்து மெச்சூரேஷன், அந்த மெச்சூரேஷன்ல தான் கார்டெக்ஸ், எபிடெர்மிஸ் அந்த இது ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம மெரிஸ்டமேட்டிக் ஜோன் ரெப்ரசென்ட் த ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷன். இன்க்ரீஸ் இன் த வேக்யூலேஷன். இன்க்ரீஸ் இன் த வேக்யூலேஷன் என்ன சார், வேக்யூலேஷன் என்ன சார்னா வேக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஒரு செல்ஸ்ல வந்துட்டு. ஒரு செல்லு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செல்லு வந்து இப்படி இருக்கு வித் நியூக்ளியஸோட, வேக்யூலோட எப்படி இருக்கு, இது வந்து வேக்யூல். இப்போ வேக்யூலேஷன் என்ன சார்னா இந்த செல்லு வந்துட்டு என்லார்ஜ் ஆகுறது, இந்த வேக்யூல் வந்துட்டு பெருசாகிறது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வேக்யூல் வந்துட்டு பெருசாகிறது நம்ம என்ன சொல்றோம், வேக்யூலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ வேக்யூல் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருந்தனால இந்த டேர்ம் தான் நம்ம சொல்கிறோம் வேக்யூலேஷன் அப்படின்றோம் ஓகேங்களா. செல் என்லார்ஜ்மெண்ட், நியூ செல்ஸ் வாஸ் டெபாசிஷன்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செல் இன் ஃபேஸ். இதெல்லாம் நியூ செல்ஸ் டெபாசிட் ஆகுது எங்க, செல் ஆஃப் எலாங்கேஷன்ல வந்து நியூ செல்ஸ் டெபாசிஷன் வந்து நடக்குது ஓகேங்களா. ஃபர்தர் அவே ஃப்ரம் த அபேட்ச், ஃபர்தர் ஃப்ரம் அபேட்ச்லேருந்து ஃபர்தர் அவே ஃப்ரம் த அபேட்ச் மெச்சூரேஷன் ஃபேஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. Apex, there's more proximal to the face of the elongation. Proximal to the face of elongation பக்கத்துல lies a portion of patches which is undergoing the phase of maturation. Okay, undergoing the phase of maturation. The cells in Joes attain their maximal size in the terms of wall thickening and protoplasmic modification. எல்லாம் இங்க தான் நடக்கும். Protoplasmic modification அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். Most of this tissue and cell type have been studied in the representation. Most of the tissue and cell type என்னது எபிடெர்மிஸ், காலம் கெமாக்கில் அந்த டிஷ்யூலாம் தன்னோட முதிர்ச்சி அடையிறது எந்த ஸ்டேஜ்ல இருந்தா மெச்சூரேஷன் ஸ்டேஜ் தான் இருக்கு ஓகேவா. அப்போ இது மட்டும் மறந்துடாதீங்க, அந்த டயக்ராமா போட்டிருக்கேன். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்பேட்ச்ல இருக்கு, அப்பேட்ச்க்கு மேல இருக்கிறது எலாங்கேஷன், எலாங்கேஷனுக்கு மெச்சூரேஷன் ஓகேவா கண்ணா, சூப்பர். இது வந்து ரூட் டிப்ல நடக்கிறது. இப்போ நம்ம growth ரேட்னா என்ன சார்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, இவ்வளோ growthல வந்துட்டு எவ்வளோ வந்து அட்டாச் ஆகுது. ஐ மீன் இந்த ஒரு நாள் இப்போ நேற்று வந்து 2 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டு இருந்த ஒரு பிளான்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு ஓகேவா. நேற்று 1 சென்டிமீட்டர் வளர்ந்த பிளான்ட் வந்துட்டு இன்னைக்கு 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. அப்போ ஒரு நாளில் அந்த பிளான்ட்டோட growth வந்து 1 சென்டிமீட்டர் இப்படி கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் growth rate ஓகேவா. அப்போ சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு எத்தனை சென்டிமீட்டரில் எத்தனை இது வந்து அந்த இது பிளான்ட் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற சொல்கிறது தான் growth rate. The increased growth per unit time is termed ஓகேவா, per unit time. Increased growth per unit time is termed as a growth rate. ஒரு டைமுக்கு அதான் ஒரு நாளைக்கு, நீங்க ஒரு நாள்னா ஒரு டைம் தானே, அப்போ நீங்க ஒரு நாளைக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு, எத்தனை growth வந்து நடந்திருக்கு அப்படின்றது ஓகேங்களா. Thus the growth can be expressed mathematically.
மேத்தமெட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் ஆர்கானிசம் ஆர் அ பார்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம். பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஆர்கான சொல்றாங்க. லீஃப் எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம் இல்லையா? ஓகே, கேன் பி ப்ரொடியூஸ்ட் மோர் செல்ஸ் இன் அ வெரைட்டி ஆஃப் வேஸ். அது என்னென்ன வேஸ் அப்படின்றது இங்க பாருங்களேன். அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக். ஓகேங்களா? அப்போ ஜைகோட் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ற செல்னு சொன்னோம். அப்போ ஜைகோட்ல ஃபர்ஸ்ட் எது நடக்கும்னா ஜாமெட்ரிக் ஃபேஸ் நடக்கும். ஜாமெட்ரிக் ஃபேஸ் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அரித்மெட்டிக் ஃபேஸ் நடக்கும். ஓகேவா? அரித்மெட்டிக் ஃபேஸ்னா என்ன சார்னா, 2 செல் இருக்கும். நம்ம முன்னாடியே பாத்தீங்களா, மெரிஸ்டம் செல் தன்னை உருவாக்கிட்டு அடுத்தவங்க செல் வந்து மெச்சூர் ஆகிட்டும் அதோட எபிலிட்டி, அதோட மெச்சூரேஷன், அதாவது டிவைட் எபிலிட்டி போக 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 அது வந்து ஸ்டெபைலா அப்படியே நிற்கும். வேற செல்ஸ், புது செல்ஸ் ஜென்ரேஷன்ல படிச்சோம் பாத்தீங்களா, புது செல்ஸ் எல்லாம் வரதுக்கு வழி விட்டு நிற்கும் பார்த்தோம் இல்லையா? அரித்மெட்டிக்ல என்ன நடக்கும் அப்படின்னா அதே தான் நடக்குது. இங்க பாருங்க, இங்க ஒரு 2 செல் இருக்கு. அந்த 2 செல் வந்துட்டு மறுபடியும் 4 செல்லா மாறுது. 4 செல்லா மாறும்போது இந்த ப்ளூ கலர் இங்க கொடுத்துருக்காங்க தெரியுதா? சைடுல வந்து ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் எல்லாமே என்ன சொல்றோம்? மெரிஸ்டமேட்டிக் செல்னு சொல்றோம். MERனு போடுறேன். மெரிஸ்டமேட்டிக் சொல்றோம் இந்த ப்ளூ கலர்லாம். ஓகேங்களா? இப்போ இந்த செல் இருக்கு. இந்த செல் வந்துட்டு growth ஆகி 2 செல்ல ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த செல் வந்துட்டு அந்த கலர் மாறி வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிமிஷம்ங்க. இப்போ இந்த ரெட் செல் வந்து என்ன நடந்துச்சு? மெரிஸ்டமேட்டிக் நடந்து ரெட் செல் ப்ளூ இந்த செல்ல ஃபார்ம் பண்ணிச்சுல, நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த செல்லோட எபிலிட்டி, அதாவது டிவைடிங் எபிலிட்டி லூஸ் பண்ணிச்சு. அப்போ இந்த செல், அது ஒயிட் செல் தான் இது பண்ணுது. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கிரீன் செல் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆட் பண்ணும். இந்த ஒயிட் செல்லுக்கும் அதோட எபிலிட்டி லாஸ் ஆயிரும், ரெட் செல்லுக்கும் எபிலிட்டி லாஸ் ஆயிரும். அப்போ இந்த எபிலிட்டி லாஸ் ஆகிற செல்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும். அது வந்துட்டு பிளான் growth-க்கு வந்து டெவலப் ஆயிடும். ஓகேவா? யங் ஜென்ரேஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட் செல்லுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்து, ரெட் செல்ஸ் வந்து மெரிஸ்டமேட்டிக் இருக்கும். அது வந்து ஒயிட் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒயிட் செல்ஸ் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஆட் பண்ணுது, ரெட் செல்ஸ் எபிலிட்டி லூஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா கிரீன் செல் வருது. கிரீன் செல் வந்ததுக்கு அப்புறமா அது மெரிஸ்டமேட்டிக் ஆட் பண்ணுது, ஒயிட் செல்ஸ் ரெட் செல்ஸ் எபிலிட்டி லூஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி நடக்கிறது தான் அரித்மெட்டிக். ஓகேங்களா? இது வந்து இங்க போயிடும், புது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? இது ஜியோமெட்ரிக்னா என்ன அப்படின்னா, மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்கிற மாதிரி 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்குது. 2 செல் இருக்கும். எல்லா செல்ஸுமே டபுள் ஆகி போறது என்ன சொல்றோம்? ஜியோமெட்ரிக்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜைகோட்ல தானே ஃபார்ம் ஆகுது. நமக்கு எங்க ஃபர்ஸ்ட் செல்லு? ஜைகோட். ஓகேங்களா? இப்போ ஜைகோட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எது நடக்குமா? அரித்மெட்டிக் நடக்கும். ஜியோமெட்ரிக் நடக்கும். ஜியோமெட்ரிக் ஃபேஸ் நடக்கும். ஜியோமெட்ரிக் ஃபேஸ்னா என்னது? 2 3 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது, 16 38 32 64 64 128 128 256. ஸோ அப்படி போறது. ஓகேங்களா? அது ஜியோமெட்ரிக். அதுக்கப்புறமா என்ன ஃபேஸ் நடக்குது? அரித்மெட்டிக் ஃபேஸ் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன ஃபேஸ் நடக்குது? அரித்மெட்டிக் ஃபேஸ் நடக்குது. இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. Cells capable of division, cells that lose capability of division. Okay, cells lose capability of division. Cells வந்து lose பண்ணிடும் capability of division. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜைகோட் வந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்ல ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆகுது. ஜியோமெட்ரிக்ல இருந்து அரித்மெட்டிக் வருது. growth rate shown is an increase that may be arithmetic or geometrical region. The arithmetic growth following the mitotic cells. அப்ப எங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? மைட்டோசிஸ் நடக்குது. நல்லா பாத்துக்கோங்க. growthல எப்பவுமே என்ன நடக்கும்னா மைட்டோசிஸ் தான் நடக்கும். மியோசிஸ் நடக்காது. மியோசிஸ்னா ரிடக்ஷன் டிவிஷன் தானே. மியோசிஸ் நடக்காது, மைட்டோசிஸ் தான் நடக்கும். இதெல்லாம் ஜெனரல் டேர்ம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ growthல எப்பவுமே மைட்டோசிஸ் தான் நடக்கும். அதாவது only one daughter cells divide, ஒரு daughter cells தான் டிவைட் ஆகும். அதுல இருந்து பல daughter cells வந்து உருவாகும். ஓகேவா? continue to divide while the other differentiate and matures. The simplest expressions of arithmetic growth is exemplified by the root elongation. root elongation சொல்லிருக்காங்க. இப்போ இந்த ஃபிகரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, on plotting the length of the organ against the time, a linear curve is obtained mathematically. It is expressed as LT, length of time plus length of time, length at zero growth rate. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, length of time எத்தனை டைம்? இப்போ ஒரு செடி எடுக்கிறோம், ஒரு வாரம், 1 வீக், 1 வீக்னு நம்ம டிட்டர்மைன் பண்றது டைம். ஓகேங்களா?
லென்த் அட் ஜீரோல என்ன சார், இப்போ 2 சென்டிமீட்டர்ல இருந்து நான் பார்க்குறேன். இப்போ நான் 2 சென்டிமீட்டர்ல இருந்து அது எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு நான் பார்க்க போறேன். அப்போ அந்த 2 சென்டிமீட்டர் ஸ்டார்டிங் சென்டிமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதான் நம்ம என்ன சொல்றோம், லென்த் ஆஃப் ஜீரோ அப்படின்றோம். ஜீரோல ஓகேங்களா. அப்போ லென்த் ஆஃப் டைம் எப்படி அட்டன் பண்ணா, லென்த் ஆஃப் R3 growth ரேட், எவ்வளோ growth ரேட் ஆயிருக்கு, அதாவது ஒரு நாளில் எவ்வளோ growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு. லென்த் ஆஃப் ஜீரோலேருந்து R3னா growth ரேட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு, அந்த டைமில் growth ரேட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகேவா. இது வந்து அரித்மெட்டிக்லேருந்து கொடுக்குற எக்ஸாம்பிள். ஹைட் ஆஃப் த பிளான்ட், எப்படி ஹைட் ஆஃப் த பிளான்ட் டைமை பொறுத்து எப்படி ஹைட் ஆஃப் த பிளான்ட் வந்து டிவைட் ஆகி செல் வந்து ஒரு செல்ஸ் மட்டும் டிவைட் ஆகி மற்ற செல்ஸ் சேர்த்து வச்சுட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா. Let us now see what happens in the geometrical growth. Geometrical growth என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். In most of the initial stage is slow. This is a slow lag phase. ஏன் சார் ஜியோமெட்ரிக் வந்து ஸ்லோ லேக் பேசணும்? ஜியோமெட்ரிக் எப்படி டிவைட் ஆகும்னு சொல்ல, மைட்டாசிஸ் டிவிஷனால 2 செல்லு 4 செல் ஆகும், 4 செல்லு 8 செல் ஆகும், 8 செல்லு 16 செல் ஆகும். ஸோ இப்படி தான் நடக்குது. அப்போ நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 2 4 செல் தான் வருது, 2 செல்லுந்து 4 செல்லு தான் வருது, 4 செல்லுந்து 8 செல்லு தான் வருது. ஓகேவா. அப்போ இனிஷியலாக அது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. அது நம்ம என்ன சொல்கிறோம், லேக் ஃபேஸ். லேக் ரொம்ப லேகாக இருக்கு மச்சி அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், லேக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறமா ஒன்ஸ் அதுக்கு ஸ்டார்ட் ஆனது ஆரம்பிச்சோன்னே ரொம்ப விகரஸாக ஆரம்பிச்சிடும். 16 செல்லு ஃபார்ம் ஆனதுக்கான 14லேருந்து டேரெக்டாக எங்கே ஃபார்ம் ஆயிரும், 32 செல்லு ஃபார்ம் ஆயிரும். 32ல 64 செல்லு, 64ல 128 செல். அப்போ டபுளாக ரொம்ப விகரஸாக நடக்கும். இந்த ஃபேஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாக் ஃபேஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஃபேஸ் என்னது, லேக். அது பேர்லேயே இருக்கு, லேக் ஃபேஸ். ரொம்ப விகரஸாக நடக்கக்கூடிய ஃபேஸ் என்னதுன்னா லாக் ஃபேஸ். ஓகேங்களா. இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. and increase rapidly thereafter and exponential rate of log phase சொல்லுவோம். log phase சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைன்னா exponential phase சொல்லுவோம். ஓகேங்களா. log phase இன்னொரு நேம் தான் exponential phase. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எல்லாரும் வேற phase கொடுக்குறாங்கன்னு. log phase இன்னொரு phase exponential phase. here both progeny cells follow a mitotic cell division. பாத்தீங்க, mitotic cell division இருக்கு. 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 16 32 அப்படி தான் போயிட்டு இருக்கு. retain to ability to divide and continue to do so. However, within the limited nutrient supply, the growth slowdowns are leading to the stationary phase. Okay, limited nutrient supply. இப்போ growth ஆயிட்டே இருக்கும்போது நான் nutrient supply வந்து கம்மி பண்றேன். இப்போ நான் ஒரு 10 கிராம் தான் போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 10 கிராம் 15 கிராம் தான் நியூட்ரியன்ஸ் நான் போட்டுட்டு இருப்பேன். அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் நியூட்ரியன் சப்ளை கம்மி பண்றேன்னா அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும், growth குறையாது. எப்பவுமே growth குறையாது பாத்தீங்களா, அந்த growth வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா. அதான் ஸ்டேஷனரி ஃபேஸ்ன்றது. ஸ்டேஷனரி ஃபேஸ் என்னது, இந்த growth வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. If we plot the parameter of growth against, we get a typical, என்ன கிடைக்குமா, we get a typical sigmoid S curve. இங்க பாருங்களேன், sigmoid S curve மாதிரி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் lag phase என்னது, நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, இந்த 2 to 3 2லேருந்து 4 செல் தான் வந்துச்சு, 4லேருந்து 8 செல் தான் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் செல் தான் வருது. ஓகேவா. அதான் லாக் ஃபேஸ். அதுக்கப்புறம் விகரஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ், லாக் ஃபேஸ் நடக்குது. ஓகே, லாக் ஃபேஸ் எக்ஸ்போனென்ஷியல் ரொம்ப விகரஸா நடக்குது. அதாவது டக்கு 32 செல், நான் 68 செல், 68 48 அப்படி போயிட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த செல். அதுக்கப்புறமா நியூட்ரியன் சப்ளை வந்து கம்மியாயிருச்சு. நியூட்ரியன் சப்ளை கம்மியானதுக்கு அப்புறமா ஸ்டேஷனரி ஃபேஸ், அப்படியே ஸ்டேஷனரி ஆச்சு. இதை பார்க்கறது எஸ் சிக்மாய்டு கர்வ் மாதிரி இருக்குமா, அதான் சொல்லியிருக்காங்க. A sigmoid curve is a characteristic of living organism growing in a natural environment. It is typical for all cells in the organ plants. Can you think more similar examples? What kind of corn can you expect in the tree showing the seasonal activities? Seasonal activities in the type of இதுதான் பார்க்க முடியும். சீசனுக்கு மட்டுமே ஃப்ரூட் வரும் பாத்தீங்களா. ஏன் சீசன் இப்போ மேங்கோல பர்டிகுலர் சீசன்ல மட்டும் தான் ஃப்ரூட் வரும். ஓகேவா. மேங்கோல லாக் ஃபேஸ்ல இருக்கும்போது ஃப்ரூட் வராது. ஃப்ரூட் வராம லாக் ஃபேஸ்ல இருக்கு. லாக் ஃபேஸா இருக்கும்போது அந்த சீசன் வந்து நல்ல ஃப்ரூட் வந்ததுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேஷனரி ஃபேஸ் போயிடும். ஓகே, மறுபடியும் ஸ்டேஷனரி ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் வரைக்கும் மறுபடியும் லாக் ஃபேஸ் போகும். ஓகேங்களா. அந்த சீசனரி ஃபேஸ் சொல்றோம். ஓகேங்களா. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வெயிட்டை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா. weight 1 is equal to weight 0 plus e power rt. weight 1 நம்ம என்ன சொல்றோம், ஃபைனல் சைஸ். ஓகே, ஃபைனல் சைஸ் எவ்வளோ சைஸ் வருது, அந்த ஃபைனல் ஹைட் எவ்வளோ வருது, ஃபைனல் எவ்வளோ அப்டேட் ஆகுது அப்படி வச்சுட்டு W0 வந்து இனிஷியல் 0 வந்து இனிஷியல், 1 வந்து ஃபைனல், R வந்து growth rate, T வந்து டைம், E வந்து பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம்ஸ். ஓகேங்களா. Here R is relatively growth rate and is also measured as the ability of plant to produce new plant materials, referred as efficiency index. efficiency index ரெஃபர் பண்ணப்படுது எது, R வந்து நம்ம என்ன சொல்றோம், efficiency index ரெஃபர் பண்ண போறோம். hence the final size of W1 depends upon the initial size of W2. ஓகேவா. இங்க தான் சொல்றாங்க final size of W1 depend upon the initial size of W0. முன்னாடியே சொல்லிருப்போம் பாத்தீங்களா, 2 சென்டிமீட்டர்ல இருந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு
4 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இனிஷியல் சைஸ் டிபெண்ட் ஆகி தான் இந்த ஃபைனல் சைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வாரத்தில். இதே இது வந்துட்டு ஒரு 4 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும்? 6 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இனிஷியல் சைஸ், இனிஷியல் வெயிட், அந்த W0 இனிஷியல் வெயிட் ஆஃப் சைஸே டிபெண்ட் ஆகி தான் ஃபைனல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இதில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். இந்த செல்லை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த செல்லை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஓகே இனிமேல் தான் வரும். குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் வந்து நடத்துவாங்க. குவான்டிடேட்டிவ் கம்பேரிசனுக்கு தான் இந்த செல் இது டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? குவான்டிடேட்டிவ் கம்பேரிசனா 2 டைப் ஆஃப் இது இருக்குது. ஓகேங்களா? மெஷர்மெண்ட் அப்சல்யூட் க்ரோத்னு சொல்லுவோம். 2 டைப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் க்ரோத் இருக்குது. ஓகேவா? அப்சல்யூட் க்ரோத் ரேட், அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்கிறது, செகண்ட் வந்து என்ன சொல்கிறது, ரிலேட்டிவ் க்ரோத் ரேட். அப்சல்யூட் க்ரோத் ரேட்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் க்ரோத் ரேட்னு சொல்லுவோம். இப்போ வந்து டயக்ராமாக பாருங்கள். ஓகேவா? இந்த பிளான்ட் வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து 10 சென்டிமீட்டர் per ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து அப்சல்யூட் க்ரோத் ரேட். இது வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, 55 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம அப்சல்யூட் க்ரோத் ரேட்டில் போட்டு பார்ப்போம். அப்சல்யூட் growth rate. ஓகேங்களா? அப்சல்யூட் growth rateல போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு டைம் எடுத்துருக்கும். இப்போ ஃபைனலாக எவ்வளோ இது இருந்துச்சு? 10 சென்டிமீட்டர் per ஸ்கொயர் இருந்துச்சு. அப்போது ஃபர்ஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகேவா? அது என்னது? ஃபைனல் எவ்வளோ இருக்குது? 10 மைனஸ் 5. அப்போ எவ்வளோ? 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஒரு வாரத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கு? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து அப்சல்யூட் க்ரோத் ரேட். அதே மாதிரி அந்த பிளான்ட்டுக்கும் பண்ணுவோமா? அந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ வந்துச்சு? 55 மைனஸ் 50. அது எவ்வளோ இருக்குது? 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து அப்சல்யூட் க்ரோத் ரேட். இப்படி தான் கால்குலேட் பண்ணுறது, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகேவா? அதுக்கப்புறமா நடக்கிறது வந்துட்டு ரிலேட்டிவ் க்ரோத் ரேட். ரிலேட்டிவ் க்ரோத் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ரிலேட்டிவ் க்ரோத் ரேட் எப்பவுமே பர்சன்டேஜில் தான் எழுத முடியும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் இன்டூ 100. அப்போது இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் எவ்வளோ இருக்குது? 10 மைனஸ் 5 பை 5. இது வந்து 10 மைனஸ் 5 இன்டூ 100. இது நீங்கள் போட்டிங்கன்னா 100% growth நடந்திருக்கு. ஓகேவா? 100% growth நடந்துச்சு. ஆமாம், 5 சென்டிமீட்டர் டபுளாக இருக்குது. டபுளாக 10 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குது. ஓகேவா? இப்போ 5 சென்டிமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயராக டக்கு 100% டபுள் இருக்குது. 10 ஆச்சுன்னா 100 சென்டிமீட்டர் தானே? 100 சென்டிமீட்டர் 100% தானே? 100%. ஓகேங்களா? அப்போ 100% growth வந்துட்டு இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பிளான்ல பார்ப்போம். இந்த பிளான்ல எவ்வளோ ஃபைனல் என்ன இருக்குது? ஃபைனல் 55 இனிஷியல் 50 பை இனிஷியல் 50 இன்டூ 100. இதை போட்டு பார்த்தீங்கன்னா 10% growth நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் growth நடந்திருக்கு? 10% growth நடந்திருக்கு. ஓகேவா? இங்கே 100% growth நடந்திருக்கு, இங்கே 10% growth நடந்திருக்கு. ஓகேவா? இந்த கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ரிலேட்டிவ் நம்ம எப்படி சொல்லுவோம்? பர்சன்டேஜில் சொல்லுவோம். அப்சல்யூட் எப்படி சொல்கிறோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? குவான்டிடேட்டிவ் கம்பேர் பண்ணி படிக்கிறது. ஓகேங்களா? குவான்டிடேட்டிவ் comparison of growth of living cells. Okay, living system that can be made in 2 ways. 2 ways made இருக்கு. Measurement and comparison of total growth per unit. Total growth per unit சொல்றது absolute growth phase. ஓகேவா? total growth per சொல்றது absolute growth phase. அதுக்கப்புறமா the growth of a given system per unit time expressed in a common basis சொல்லக்கூடியது. அது initial parameter வச்சு சொல்லக்கூடியது relative growth rate. ஓகேங்களா? 2 leaves A and B drawn in size but shows in the absolute increases in the area. அதான் A1 A2. ஓகேங்களா? A1 A2 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சூப்பராக போட்டாச்சு. ஓகேவா? அப்சல்யூட் growth rate போட்டால் அவங்க கொடுத்த பிளான்ட்ல வந்துட்டு இந்த பிளான்ட்ல வந்துட்டு அப்சல்யூட் growth rateம் ரிலேட்டிவ் growth rateம் போட்டு பார்த்தா இது ஆன்சர் கிடைக்கும்.
ஓகேவா? அது எப்படி போகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்பவுமே எப்படி டிட்டர்மெண்ட் ஆகும், சென்டிமீட்டர் பர் ஸ்கொயர் டிட்டர்மெண்ட் ஆகும். இது வந்து பெர்சன்டேஜ் டிட்டர்மெண்ட் ஆகும். ஓகேவா கண்ணா? இது மட்டும் மறந்துடவே கூடாது. ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் குவான்டிட்டேட்டிவ் கம்பாரிசன். அடுத்தது வந்து கண்டிஷன் ஆஃப் growth. என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கணும் growth ஒரு வளர்றதுக்கு, ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் தேவை அப்படின்னு. இப்போ என்ன கண்டிஷன் தேவை உங்களுக்கு கேட்டாலே சொல்லி நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை, சாயில் தேவை, சீடு தேவை, ஆக்சிஜன் தேவை, லைட்டு தேவை, ஸோ இதில் டெம்பரேச்சர் தேவை. இதெல்லாம் தான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா growth வந்து நல்லா இருக்கும் பிளான்ட்ல. அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. Why do you not try and write down what you think is necessary condition of growth? எழுதி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இந்த லிஸ்ட் மே ஹேவ் கண்டிப்பா வாட்டர் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நியூட்ரியன்ஸ் இருக்கும். வெரி எசென்ஷியல், விச் இஸ் வெரி எசென்ஷியலா இருக்குது எலிமெண்ட் ஃபார் growth. The plant cells growth in size by cell enlargement which is turned into a requires of water. Cell enlargement நம்ம என்ன சொல்லுவோம்? டர்ஜிடிட்டின்னு சொல்லுவோம். டர்ஜிடிட்டினா என்னது? டர்ஜிடிட்டி அதாவது அந்த செல்லுக்குள்ள போய் தண்ணி போய் என்லார்ஜ் ஆகுது. ஒரு செல்லு வந்துட்டு இவ்வளோன்னு இருக்கு, இவ்வளோ ஷேப்பில் இருக்குது, இதுக்குள்ளே வாட்டர் போய் இந்த செல்லை வந்து இப்படி என்லார்ஜ் பண்ணி கொடுத்து பார்த்தீங்களா? செல் என்லார்ஜ்மெண்ட் இது ஒன் டைப் ஆஃப் growth தானே. செல் என்லார்ஜ்மெண்ட், செல் டிவிஷன் மட்டும் growth இல்லை, செல் என்லார்ஜ்மெண்ட் ஒன் டைப் ஆஃப் growth தானே. அது டர்ஜிடிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுது. டர்ஜிடிட்டி ஆஃப் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் தி எக்ஸ்டென்ஷன் growth. Thus plant growth and further develop into a intimately linked to the water of the status of the plant. அதான் intimately linked to the waterன்றாங்க. Water also provide a medium of enzymatic activity. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாட்டர் என்ன பண்ணுது? என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி வந்து இது பண்ணுது, நீடட் ஃபார் த growth. ஆக்சிஜன் ஹெல்ப் இன் ரிலீசிங் த மெட்டபாலிக் எனர்ஜி. ஆக்சிஜன் என்ன பண்ணுது? ஒரு growth ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்றது. ஓகேவா? மெட்டபாலிக் எனர்ஜி which is essential for growth activities. Nutrients, macronutrients, micronutrients, ரெண்டு நியூட்ரியன்ஸ் இருக்கு. மேக்ரோனா என்ன சார், மைக்ரோனா என்ன சார்? மேக்ரோனா சின்னது, மைக்ரோனா பெருசு அப்படிலாம் இல்லை. மைக்ரோ சின்ன அளவில் கம்மியான அளவில் தேவைப்படுற நியூட்ரியன்ஸ், மேக்ரோ அதிக அளவில் தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நியூட்ரியன்ஸ் வந்து எதுக்கு எசென்ஷியலாக இருக்கு? ரிக்வயர் ஃபார் த பிளான்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? அப்ப இதெல்லாம் தேவை, இதெல்லாம் கண்டிஷன் இருந்தால் அதெல்லாம் வளரும் தெரியும். பட் இந்த ஒரு கண்டிஷன் என்னென்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியுமா? ஓகே, வாட்டர் என்ன பண்ணுது? என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி இது பண்ணுது. ஆக்சிஜன் என்ன பண்ணுது? மெட்டபாலிக் எனர்ஜி இது பண்ணுது. நியூட்ரியன்ஸ் வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணுது, புரோட்டோபிளாஸ்ட் சிந்தசிஸ் பண்ணுது, எனர்ஜி கெயின் பண்ண வருது. ஓகேவா? இதெல்லாம் தான் அவனோட தனியான விஷயம். இன் அடிஷன் எவ்ரி பிளான்ட் ஆர்கானிசம் ஹஸ் an optimum டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கணும். ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா என்ன? இப்போ இங்க ஃப்ரீயா இருக்கோ? இங்கே எழுதுறேன். ஒரு ஒரு பிளான்ட் வந்துட்டு மினிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம், மேக்ஸிமம், இது வந்து டெம்பரேச்சர். இது வந்து growth. இப்படி எழுதுறேன். ஓகேவா? இப்போ மினிமம் டெம்பரேச்சரா இருக்கும்போது எப்படி இருக்கும்? growth வந்துட்டு இன்ஹிபிட்டா இருக்கும், growth அஃபெக்ட் ஆகும். மேக்ஸிமம் டெம்பரேச்சரா இருக்கும்போதும் growth அஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த லைன் எதை சார் டினோட் பண்ணுது? அப்படின்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர், தேவையான அளவு டெம்பரேச்சர், அதுதான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். அப்போ ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் லோவா இருந்தாலும் growth வந்து மினிமமா இருக்கும், growth வந்துட்டு இருக்காது. ஓகே, growth வந்து மினிமமா இருக்கும். ஓகேவா? growth வந்து கம்மியா இருக்கும். மினிமம் டெம்பரேச்சர் இருந்தாலும் அதாவது டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் growth வந்து கம்மியாக தான் இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் growth கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தேவையான டெம்பரேச்சர், ஆப்டிமமான டெம்பரேச்சர் இருந்தால் growth வந்து அதிகமாக இருக்கும். இது ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். best suited for the growth. Any deviation from this range could be a determinant of survival. இது determinant of survival கூட அஃபெக்ட் பண்ணுமா? ஓகேங்களா? determinant of survival இதுல ஏதாவது இதாச்சுன்னா அது பிளான்ட் செத்து கூட போயிடும். ஓகேவா? ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாச்சுன்னா செத்து போயிடும், டெம்பரேச்சர் அதிகமாச்சு செத்து போயிடும். ஓகேவா? ஒரு பிளான்ட் வந்து இந்த இடத்துல இருக்க ஒரு பிளான்ட் வந்துட்டு ஒரு குளிர்காலத்தில் அண்டார்டிகா மாதிரி இடத்துல போனால் செத்து போயிடும். அதே மாதிரி வால்கனோ பக்கத்துலாம் போய் உட்காந்து, ஆப்பிரிக்காலாம் போய் உட்காந்து செத்து போயிடும். ஓகேவா? அப்போ அந்தந்த இடத்துக்கு தேர்ந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அந்தந்த அதோட ஹேபிடேட்டை வச்சுட்டு, அது ஹேபிடேட்னா இங்கே வளரக்கூடிய இடத்த வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு தனியான ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் அதிகமாக ஆனாலும், அந்த டெம்பரேச்சர் கம்மியானாலும் அந்த பிளான்ட் வந்து செத்து போயிடும். which is determined to survival. Environmental signals such as light,
கிராவிட்டி ஹஸ் ஆல்சோ அஃபெக்ட் த சர்டன் ஃபேசஸ் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் growth. லைட் அஃபெக்ட் பண்ணும். ஓகே சார், லைட் எனக்கு அஃபெக்ட் பண்ணும் தெரியும். ஏன்னா சன்லைட் இருந்தால் ஃபோட்டோஸ் நடக்கும். ஃபோட்டோஸ் நடந்தால் தான் பிளான்ட் நல்லா வளர முடியும். ஓகே, லைட் அஃபெக்ட் பண்ணும். கிராவிட்டி எப்படி சார் அஃபெக்ட் பண்ணுன்னா, ரூட் எப்படி வளருது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உள்ள நோக்கி தானே வளருது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்களா? இதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ரூட் எப்படி வருது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நோக்கி தான் வருது. ஓகே, அப்போ கிராவிட்டி இருந்தும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா கிராவிட்டி கரெக்டாக இல்லைனா. ஓகேவா? இப்போ டிஃபரன்சியேஷன், டி டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்றாங்க. டிஃபரன்சியேஷன் என்ன, டி டிஃபரன்சியேஷன் என்ன, ரீடிஃபரன்சியேஷன் என்ன, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க, நம்மளும் இப்போ சூப்பராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன். நிறைய பசங்க கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட் இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபரன்சியேஷன், ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வந்துட்டு பெர்மனன்ட் செல்லா மாறுறது. என்ன நடக்குது? மெரிஸ்டம் இருந்து பெர்மனண்டா மாறுறது, பெர்மனன்ட் செல்லா மாறுறது. ஓகேங்களா? மெரிஸ்டமேட்டிக் செல் இருந்து பெர்மனன்ட் செல்லா மாறுது டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா? டி டிஃபரன்சியேஷன், டி மறுபடியும் டி டிஃபரன்சியேஷன். டி டிஃபரன்சியேஷன் என்ன சார் அப்படின்னா, ஒரு பெர்மனன்ட் செல் வந்துட்டு மெரிஸ்டமேட்டிக் செல்லா மாறுறது. என்ன ஆகுதுங்க? பெர்மனன்ட் செல் வந்துட்டு என்னவா மாறுது? மெரிஸ்டமேட்டிக் செல்லா மாறுது. மெரிஸ்டமேட்டிக் செல்லா மாறுது. உங்க ஷார்ட் ஃபார்ம் எழுதுறப்ப வேற எதுக்கு மெரிஸ்டம், இது பெர்மனன்ட் மெரிஸ்டம். ஓகேவா? இது டி டிஃபரன்சியேஷன். ரீடிஃபரன்சியேஷன் மறுபடியும், ரீப்ளே அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ரீடிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன் மறுபடியும் நடக்கிறது தான் ரீடிஃபரன்சியேஷன். ரீப்ளேலாம் சொல்றோம் பாத்தீங்களா? ரீடிஃபரன்சியேஷன், அதாவது தலைமை என்னவா மாறுறான்? மெரிஸ்டமேட்டிக் செல் வந்துட்டு என்னவா மாறுது? பெர்மனன்ட் செல்லா மாறுது. மெரிஸ்டம் வந்துட்டு பெர்மனண்டா மாறுது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சார், மெரிஸ்டம் வந்து பெர்மனன்ட் இதுதான் சார்? இல்ல, இங்க இருந்து மெரிஸ்டம் பெர்மனண்டா மாறிடுச்சு. இங்க இருந்து மாறின மெரிஸ்டத்துல இருந்து பெர்மனன்ட் செல் வர்றது. ஓகேங்களா? மறுபடியும் மாறி மறுபடியும் வர்றது. ஓகேங்களா? செகண்டரி growthலாம் இந்த ரீடிஃபரன்சியேஷன், டி டிஃபரன்சியேஷன்ல தான் நடக்கும். ஓகேங்களா? ரீடிஃபரன்சியேஷன் என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த கார் கேம்பியம், செகண்டரி கேம்பியம்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இன்ட்ரா ஃபாசிகுலர்ல எங்க ஃபார்ம் ஆகும்? டி டிஃபரன்சியேஷன்ல ஃபார்ம் ஆகும். இன்டர் ஃபாசிகுலர் எங்க ஃபார்ம் ஆகும்? டி டிஃபரன்சியேஷன்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதை நம்ம ஒன்று வேணா பார்க்க போறோம். Cells that are derived from the root apical or shoot apical meristem that a cambium differentiate into a mature to perform a specific function. Differentiate ஆவறது specific function. This is act of leading to maturation. Leading to maturation நம்ம என்ன சொல்றோம்? டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். During differentiation, cell undergo few major changes, structural changes, both of the cell walls and protoplasm. Protoplasmலையும் cell wallலையும் changes நடக்கும். அது மேஜரா இங்க கொடுத்திருக்காங்கன்னா trachea elements of the cells would have lost the protoplasm. They develop the very strong elastic ligulus. Loose protoplasm, loose trachea elements loose ஆனது ரொம்ப எலாஸ்டிக்கா இருக்கும். எலாஸ்டிக்கா இருந்தனால உள்ள போய் வந்து அட்டாச் ஆகிருக்க முடியும். ஓகே, அதான் இங்க சொல்ல வராங்க. லிக்னோசெலுலோஸ், லிக்னினும் செலுலோஸும். ஓகேவா? லிக்னோசெலுலோஸ் கிக்னா அப்படின்னா சார் லிக்னின் பிளஸ் செல்லுலோஸ் தான் என்ன சொல்றோம்? லிக்னோசெலுலோஸ் அப்படின்றோம். செகண்டரி செல் வால் டு கேரி வாட்டர் ஃபார் த லாங் டிஸ்டன்ஸ் ஈவன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன். Try to correlate the various anatomical features you encounter in the plant and the functions to perform. ஓகேங்களா? இதுதான் சொல்றாங்க. வேற plant shows another interesting phenomena. அதாவது living differentiated cells by now have lost the capacity to divide. ஓகேங்களா? Can regain the capacity. அதாவது
இங்க டிஃபரன்ஷியேட் ஆன செல் வந்துட்டு கெப்பாசிட்டி டிவைட் லூஸ் அப் பண்ணுச்சு, அது ரீகெயின் பண்ணுது, மறுபடியும் ரீகெயின் பண்ணுது. டிவைட் பண்ற கெப்பாசிட்டி ரீகெயின் பண்றது. அந்த டிவிஷன் அண்டர் சர்டன் கண்டிஷன் திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் டி டிஃபரன்சியேஷன். அந்த ஃபினாமினா நம்ம என்ன சொல்றோம், டி டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பிளான்ட்ல ஸ்டெம்மை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் கேம்பியம், வாஸ்குலர் பண்டில்ஸ் இப்படி பர்சன்ட் இருக்கும். வாஸ்குலர் பண்டில்ஸ் இப்படி நடுவில் பர்சன்ட் இருக்குமா? இதுல இந்த வாஸ்குலர் கேம்பியம்ல இந்த கேம்பியம் வருது பாத்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்றோம், டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த பண்டிலுக்கு நடுவுல செகண்டரி growth இப்படி பிங்க் கலர்ல வருது பாத்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்றோம், டி டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன சார் டி டிஃபரன்சியேஷன் எக்ஸாம்பிள், இதுக்கு என்ன சார் நேம், இதுக்கு என்ன சார் எக்ஸாக்டான நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்ஃபசிகுலர் அண்ட் இன்ட்ராஃபசிகுலர் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இன்டர்ஃபசிகுலர் வந்துட்டு ஃபெசிகுலார் தலைவன் யாரு, தலைவன் இன்ட்ரானா உள்ள, இன்ட்ராஃபெசிகுலர். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா யோசிக்கணும். வாஸ்குலர் பண்டில்ஸ்குள்ள உள்ள நடக்கிறது அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்றோம், இன்டர்ஃபெசிகுலர் சொல்றோம். ஓகேங்களா? அந்த வாஸ்குலர் பண்டில், இந்த ஒரு பண்டில் உள்ள நடக்கிறது என்ன சொல்றோம், இன்ட்ராஃபெசிகுலர். வாஸ்குலர் பண்டிலுக்குள்ள இருக்குது, ஸ்டெம்முக்குள்ள இருக்குது. ஓகே, வாஸ்குலர் பண்டில் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிறது இன்டர்ஃபெசிகுலர். அது டி டிஃபரன்சியேஷனுக்கு வந்துட்டு அது வந்து. இந்த ரீடிஃபரன்சியேஷன்னா என்ன சார், ரீடிஃபரன்சியேஷன்னா இந்த கார்க்கும் ஃபெல்லமும் ஃபெல்லோடமும் அப்படி பெரிடம்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, கார்க்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதாவது ரீடிஃபரன்சியேஷன், எந்த கலர் யூஸ் பண்ணல, ரீடிஃபரன்சியேஷன்ல என்ன சார் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்க்கும் செகண்டரி கார்டெக்ஸ், செகண்டரி கார்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரீடிஃபரன்சியேஷன் மூலியமா ஃபார்ம் பண்ண ஒரு இது என்னது, கார்க்கும் செகண்டரி கார்டெக்ஸும். கார்க் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபெல்லம்னு சொல்லுவோம், அது ஃபெல்லோடர்ம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது, கார்க் கேம்பியம்ல இருந்து. கார்க் கேம்பியம் எங்க ஃபார்ம் ஆகுது, டிஃபரன்சியேஷன்ல ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்றோம், ஃபெல்லோஜென் அப்படின்னு சொல்லுவோம், ஃபெல்லோஜெர்ம் சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து ரீடிஃபரன்சியேஷன் ஆகி மறுபடியும் டிவைட் ஆகுது பாத்தீங்களா, மறுபடியும் டிவைட் ஆகி வந்து பெர்மனன்ட் செல்ஸா மாறுதுல, அதுதான் என்னவா மாறுது, கார்க்கு செகண்டரி கார்டெக்ஸா மாறுது. கார்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி கார்டெக்ஸ் நம்ம என்ன சொல்றோம், ஃபெல்லோடர்ம் அப்படின்னு சொல்றோம். இதை மூணுத்தையும் சேர்த்து, அதாவது கார்க்கு செகண்டரி growth, கார்க் கேம்பியம், இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், பெரிடர்ம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயாவது யூஸ் ஆகும்.
எவ்வளோ இன்சைட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ டிஃபரன்சியேஷன் நடந்து இப்படி ஃபார்ம் ஆகுது, இன்ட்ராஃபிசிகுலர் வந்து ஃபார்ம் ஆகுது, டி டிஃபரன்ஸ் ஒரு டிஃபரன்சியேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, கார் கேம்பியம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இன்டர்ஃபிசிகுலர் நடந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்புறம் இந்த கார் கேம்பியம் வந்து ரீடிஃபரன்சியேஷன் நடக்கும்போது கார்க்கும் செகண்டரி கார்டெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அப்போ கார்க்கு நம்ம என்ன சொல்றோம், ஃபெல்லோஜோம் அப்படி சொல்றோம். அதுல இருந்து வரக்கூடியது நம்ம ஃபெல்லம் கார்க்குன்றோம். இன்னொன்று செகண்டரி கார்டெக்ஸ் நம்ம ஃபெல்லோடோம் சொல்றோம். இது மூணுமே சேர்த்து எது, கார் கேம்பியம், கார்க்கு, செகண்டரி கார்டெக்ஸ் மூணுமே சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், பெரிடர்ம்னு சொல்றோம். ஓகேங்களா, இதுதான் ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸ். எதுல ரீடிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸ் தான் இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் the formation of meristem இங்க கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டி டிஃபரன்சியேஷன்ல இன்டர்ஃபெசிகுலர் cambium and a car cambium are from a fully differentiated of a partial parenchyma. ஓகேங்களா, interfascicular car cambium, intrafascicular car cambium. Okay, interfascicular cambium, car cambium. ஓகேங்களா, fully differentiated from the parenchyma cells. While doing so much, such meristem tissues are able to divide and produce the cells once again lose the capacity to divide and mature to perform. Once again lose the capacity. இப்போதான் கிடைச்ச உடனே மறுபடியும் லூஸ் பண்ணியாச்சு. அதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கான கெட் ரீடிஃபரன்சியேஷன். அதாவது பண்ணிட்டு இருக்கோம், ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம பண்ண போறது இல்லை, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் கூப்பிடுறோம், சரி மறுபடியும் கூப்பிடுறானேன்னு சொல்லி நம்ம மறுபடியும் போய் பண்ணிட்டு இருக்கோம், அது நம்ம லூஸ் ஆயிருச்சு, மறுபடியும் நம்ம ரெஸ்ட் எடுக்க வந்துடும். ஓகே, அப்போ இந்த ரெண்டாவது வாட்டி மறுபடியும் பண்ணி ரெஸ்ட் எடுக்க வரோம், அதான் என்ன சொல்றாங்க, ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்றாங்க. List some of the tissues in woody dicotyledon plant that is a product of redifferentiation. அதான் இதெல்லாம் product of redifferentiation பார்த்து வச்சுக்கோங்க. How does you describe a tumor? டியூமரும் வந்துட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸ் தான். ஓகே, டியூமரும் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் தான், டி டிஃபரன்சியேஷன் வழியாக ஃபார்ம் ஆகுது. டி டிஃபரன்சியேஷன் என்னது, பெர்மனன்ட் செல்ஸ் வந்துட்டு மறுபடியும் டிசைட் ஆகுது. ஓகேவா, டியூமர்னா என்னது, கேன்சர் காசிங் செல். டியூமர் என்ன சொல்லணும், ஒரு நார்மலாக இருக்கிற செல்லு, டிஃபரன்ஷியேட் ஆகாத செல்லை வந்துட்டு மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி விடுறது, செல் டிவிஷன் மூலமா டிஃபரன்ஷியேட் பண்ணி விடுறது. ஓகேங்களா, இப்போ டிஃபரன்ஷியேட் ஆகாத செல்லை வந்துட்டு நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி விடுறது தான் டியூமர். கேன்சர் செல்ஸ் பண்ணும் பாத்தீங்களா, அப்போ அது டேர்ம் என்ன சொல்றோம், டியூமர்ல என்ன நடக்குது, கேன்சர் செல்ஸ் என்ன நடக்குது, டி டிஃபரன்சியேஷன் நடக்குது மறுபடியும். ஏன்னா டி டிஃபரன்சியேஷன் என்ன கண்ணா, டி டிஃபரன்சியேஷன் என்னது, மெச்சூர்டான செல்ல இருந்து மறுபடியும் ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதான் டி டிஃபரன்சியேஷன் நடக்குது எதுல, டியூமர்ல. ஓகேங்களா, plant tissue culture laboratory plant tissue culture வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. What would you call the parenchyma cells that is made up of different kinds of controlled laboratory condition during plant tissue culture? Plant tissue culture தான் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன கேம்பியம்லாம் ஃபார்ம் ஆகுது. ரீடிஃபரன்சியேஷன்ல கார்டெக்ஸ், செகண்டரி கார்டெக்ஸ் இது கொடுக்க மாட்டாங்க, கார்க்கு செகண்டரி கார்டெக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. We have mentioned that the growth in the plants is open. Growth in the plant open, சாவர வரைக்கும் அந்த plant வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். That is, it can be interdeterminate or determinate. Okay, but now we may say that even differentiation in the plant is open. Differentiation in the plant is open because cell tissue arising out of the same meristem have different structures at maturity. ஒரு இதுல அது மெச்சூரிட்டி அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு இதுல டெவலப் ஆகும்போது நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஸ் பொசிஷனடி அவே த ரூட் த ஃபைனல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி செல்ஸ் tissues is determined by the location of the cell within it. எங்க லொகேட் ஆயிருக்கு, இப்போ எபிடெர்மிஸ்ல லொகேட் ஆயிருக்குன்னா அந்த எபிடெர்மிஸ்ல என்னவா ஆக்ட் ஆகும், இப்போ எபிடெர்மிஸ் லொகேட் ஆனா எபிடெர்மிஸ்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பண்ணும். ஓகேவா, அந்த லொகேஷனை டிட்டர்மைன் பண்ணி அந்த செல்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செல் பொசிஷன் away from the root apical meristem differentiated as a root cap cells while those push the peripheral meristem to the epidermis. Can you few more examples for the open meristem correlated in the position of this position வச்சு சொல்றது, அந்த எபிடெர்மிஸ்ல சொல்றோம் பாத்தீங்களா, எபிடெர்மிஸ், எபிப்ளமா, சோ அதான் சொல்றாங்க. ஒரு பொசிஷனை வச்சுட்டு இப்போ இங்க பாருங்களேன், இங்க பாத்து, சோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரூட் கேப்ல இருந்து இங்க தான் ரூட் கேப் இருக்கும், இப்படிதான் ரூட் கேப் இருக்கும். ஓகேவா, இந்த ரூட் கேப்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த மெரிஸ்டம்ல இருந்து அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ரூட் கேப் வந்து இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஹைப்போகார்டில் எபிகார்டில். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்குது, அந்த லொகேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, லொகேஷன் வச்சுட்டு இந்த ஃபோர்ஸஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதான் ஏன் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் பேஸ்ட் ஆன பொசிஷன். ஓகேவா, அடுத்தது டெவலப்மெண்ட்டுக்கும் க்ரோத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? க்ரோத் வளர்றது, அறிவு புரியுறது. ஓகேங்களா, டெவலப்மெண்ட்றது ஞானம் பிறக்கிறது. ஓகே, டெவலப்மெண்ட் ஆகுது, ஒரு ஸ்டேஜ்லாம் ஒரு டெவலப்மெண்ட் ஆகி போகலாம், வளர்ந்தா மட்டும் போதாது, அறிவும் வளரணும் சொல்லுவோம்ல. டெவலப்மெண்ட் இஸ் a term that include all the changes of the organism goes through during the life cycle and from the germination of seeds இருந்து செனன்சஸ் வரைக்கும். செனன்சஸ் என்னன்னா ஏஜிங், வயசாகுது நம்மளுக்குலாம் வயசாகுது பாத்தீங்களா, அது அந்த ஃபார்ம் தான் நம்ம ஏஜிங் சொல்லுவோம். செனன்சஸ் அடுத்தது நம்ம செத்து போயிடும்.
ஓகேங்களா. ஏஜிங் ஓகேங்களா. வயசாகி வந்து பிளான்ஸ் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் சீட் ஜெர்மினேட் ஆகி செனன்சஸ் வரைக்கும் வரும். செனன்சஸ்க்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ் இருக்கு? டெத் தான். நம்ம செத்து போயிருது. பட்டு போய் செத்து போறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. மரம்லாம் பட்டு போச்சுப்பா செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் விச் கான்ஸ்டிடியூட் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஸ் இன் ஹையர் பிளான்ஸ் இஸ் கிவன் இன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் இது படிச்சாலே பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ல இருந்து பிளாஸ்மாட்டிக் growth என்னது? புரோட்டோபிளாசம் growth ஆகுது. பிளாஸ்மா என்னது? சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். பிளாஸ்மாட்டிக் growth நடக்குது. பிளாஸ்மாட்டிக் growth நடந்துட்டு எக்ஸ்பான்ஷன் மெரிஸ்டம் நடக்குது. எக்ஸ்பான்ஷன் எலாங்கேஷன் அதுக்கப்புறம் மெச்சூரேஷன் படிச்சோம் பாத்தீங்களா. எக்ஸ்பான்ஷன் நடக்குது. மெரிஸ்டமேட்டிக் growth வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எலாங்கேஷன் ஆகுது. எலாங்கேஷன் நடக்கும்போது டிஃபரன்சியேஷன் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் மெச்சூர் ஆகுது. டிஃபரன்சியேஷன் என்னது? ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வந்துட்டு மெச்சூர் செல்லா மாறுதான் டிஃபரன்சியேஷன். அப்போ எலாங்கேஷன் மெரிஸ்டமேட்டிக் செல் வந்துட்டு பெருசாகுது. எலாங்கேஷன் ஆகுது. எலாங்கேஷன் செல் வந்துட்டு மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆன செல் வந்து செனன்சஸ் வயசானதுக்கு அப்புறமா டெத் ஃபேஸுக்கு போயிருது. ஓகேங்களா. இங்க என்ன சார் இப்படி திருப்பி போட்டிருக்காங்க அப்படி செல் டிவிஷன்னா நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா. மெரிஸ்டமேட்டிக் செல் எப்படி சார் ஃபார்ம் ஆகும்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து அடுத்த செல்ஸ் உருவாக்கும். தன்னைத்தானே உருவாக்கிக்கணும். தன்னைத்தானே செதுக்கிய வணிகவன் சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே மாதிரி தான் தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அதே பிளாஸ்மாட்டிக் growthல செல் டிவிஷனால மறுபடியும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தன்னைத்தானே உருவாக்கிது. அடுத்த செல்ஸையும் உருவாக்கிட்டு அந்த அடுத்த செல்ஸ் ஓகேவா 2 செல்ஸ் மாதிரி உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 செல்ஸ் மாதிரி உருவாக்குது. அது ஒன்னு வந்துட்டு தன்னைத்தானே உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணுது. இன்னொன்று வந்துட்டு இன்னொரு நார்மல் செல்ஸை யூஸ் பண்ணிட்டு எலாங்கேஷன் மெச்சூரேஷன் டிஃபரன்சியேஷன் மறுபடியும் செனன்சஸ்னா வயசாகுது. மெச்சூர் அப்புறம் வயசாயிடுச்சு. மெச்சூர் ஆகிட்டோம்னா வயசாகுது வேற இருக்கும். மெச்சூர் ஆகுது ஓகே ஒரு வயசு வந்துட்டு ஒரு மிட் 40-50 வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். வயசாகுது வந்து 70-80 வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் இருக்கு? டெத் தான் இருக்கு. ஓகேவா. இப்போ பர்த் ஜுவனைல் அப்படிலாம் படிச்சிட்டு போன பர்த் ஃபேஸ் ஜுவனைல் ஃபேஸ்னா நம்ம என்னது இந்த ஜுவனைல் செக்ஷன் சொல்லுவோம் பார்த்தா சிறுவர் சீர்திருத்த பட்டியல் நம்ம ஜுவனைல் சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த ஃபேஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா ரீப்ரொடக்ஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் செனன்சஸ்க்கு அப்புறம் தான் டெத். 5 ஃபேஸ் இருக்கு. என்னென்ன ஃபேஸ் இங்க எழுதுறேன். பர்த் இருக்கு. அதுக்கப்புறமா ஜுவனைல் ஃபேஸ் பர்த்துக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு ஒரு இது இருக்கு பிலோ 18 இயர்ஸ் அதான் ஜுவனைல்னு சொல்றது. பிளான்ட்டுக்கு இப்படி இருக்கு. ஓகேவா. அது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்க்கு அப்புறம் செனன்சஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் டெத் ஃபேஸ் செத்து போயிடும். ஓகே. இப்படிதான் நடக்குது. இப்படிதான் மெயினாக நடக்குது பிளான்ட் செல்ல. ஓகே. Plant follow different pathway and respond to the environmental or phases of life form a different kinds of structures. This ability is called as a plasticity. Different pathway வந்து இது பண்ணி வைக்கும். அந்த pathway அந்த plant follow அந்த different pathway அந்த environment பொறுத்து different pathway வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி இப்போ ஒரு environment ஒரு அடாப்ட் வளர்ந்து அதை நம்ம என்ன சொல்றோம்? பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். Heterophil in cotton. Heterophil என்னது? 2 different types of leaf. Heterophil different ஃபில்னா லீஃப். ஓகே. இப்போ 2 different type of leaf வந்து பார்க்க முடியும். அதில் காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ் பிரிண்ட். இன் சச் பிளான்ஸ் தட் லீவ்ஸ் ஆஃப் அ ஜுவனைல் பிளான்ட். ஜுவனைல் அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கொடுத்துருக்காங்க. ஜுவனைல் என்னது? அது வளர்ற ஸ்டேஜ். ஓகே. வளர்ற ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ட்டுக்கும் டிஃபரன்ஷியேட்டட் இந்த ஷேப் ஃப்ரம் த மெச்சூர் பிளான்ட். அதுல இருந்து மெச்சூர் பிளான்ட் வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஆன் அதர் ஹேண்ட் டிஃபரன்சஸ் இன் த ஷேப் ஆஃப் த லீஃப் ப்ரொடியூஸ்ட் இன் ஏர் ஆர் தோஸ் இன் வாட்டர். அதாவது ஏர்ல இருக்குதுன்னா டெரஸ் லேண்ட்ல இருக்கிறது. பட்டர் கப்ன்ற ஒரு பிளான்ட் இருக்குன்னா பட்டர் கப்ன்ற ஒரு பிளான்ட் வந்து எதுல இருக்கும்னா தண்ணியிலே இருக்கும், இதுலயும் இருக்கும். ஓகே. தண்ணிக்குள்ள இருக்கும், தாமரை மாதிரி இருக்கும். ஓகே. பட்டர் கப்பு. அப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு அதோட லீஃப் வந்து ஒரு மாதிரி இருக்குமா. தண்ணிக்கு மேல ஏர் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணது டெரஸ்ட்ரியல் லேண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப தண்ணிக்கு மேல அந்த ஏர்ல இருக்க டெரஸ்ட்ரியல் இருக்கிறது ஒரு வேற மாதிரி இருக்குமா, தண்ணிக்குள்ள இருக்கிறது வேற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? காட்டன் பிளான்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜுவனைல் சின்னதா இருக்கும்போது குட்டி பிளான்டா இருக்கும்போது ஒரு மாதிரி ஷேப்ல இருக்குமா, பெரிய அடல்ட் பிளான்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வேற ஷேப்ல இருக்குமா. ஓகே. ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. பிளாஸ்டிசிட்டி என்னன்னு தெரியுதா? பிளாஸ்டிசிட்டினா ஒரு எப்படி சொல்றது, தனக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட இதை அடாப்ட் பண்ணி ஓகேவா, என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காட்டன் பிளான்ட், காட்டன், கொரியா, லாக்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜுவனைல் பிளான்ட்ல வந்துட்டு அதாவது குட்டி ஒன்று இருக்கிற பிளான்ட்ல வளரக்கூடிய பிளான்ட் வந்து லீஃப் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், வளர்ந்த பிளான்ட்ல இன்னொரு லீஃப் வந்து வேற ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதே மாதிரி பட்டர் காப் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், தண்ணிக்கு வெளியே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்றாங்க. டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஜுவனைல்ல பாருங்க ஒரு மாதிரி லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அடல்ட்ல பாருங்க நிறைய லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா, வேற மாதிரி இருக்கு. ஓகேவா. இதுல பாருங்களேன்
டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் தண்ணிக்கு மேல இருக்கிறதுல வந்துட்டு இப்படி இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கிறது இப்படி இருக்கு. ரெண்டுமே ஒரே பிளான்ட் தான், ஒரே பிளான்ட், ரெண்டு ஒரே பிளான்ட் தான், ஒரே பிளான்ட்டுக்குள்ள இப்படி இருக்கு. ஓகேவா? ஏன் சார் தண்ணிக்குள்ள வந்து இப்படி இருக்குன்னா, தண்ணிக்குள்ள இப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி லீஃபா இருந்துச்சுன்னா தண்ணி போற கிழிச்சிட்டு போயிடும். தண்ணிக்குள்ள வந்து இப்படி டென்டில் தான் மாதிரி இருக்கு. பட் தண்ணிக்கு வெளியே டெரஸ்ட்ரியல்ல வந்துட்டு இப்படி பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹெட்ரோஃபிலிக், ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீஃப் பிரச்சனை இருக்கும். ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீஃப் பிரச்சனை இருக்க கண்டிஷன் தான் நம்ம இது ஹெட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Thus growth, differentiation and development are very closely related events of a life of plant. அப்போ லைஃப் ஆஃப் பிளான்ட் இது closely related, differentiation, development, growth. Broadly developed into considered as a both sum of growth and differentiation. இங்க பாருங்களேன், growth வந்துட்டு development வந்து growth plus differentiation தான். சாரி, growth definition பண்ண சொன்னா என்ன கொடுத்துருக்காங்க, sum of இல்ல டெவலப்மெண்ட் தான், சாரிப்பா டெவலப்மெண்ட் தான். க்ரோத்துக்கு நம்ம பார்த்தோம், ஏற்கனவே க்ரோத் பார்த்துருந்தது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இர்ரிவர்சிபிளாக இருக்கிறது தான் க்ரோத்துன்னு பார்த்தோம். அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, டெவலப்மெண்ட்டோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது க்ரோத் ப்ளஸ் டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? growth plus differentiation sum தான் என்ன சொல்றோம், டெவலப்மெண்ட் சொல்றோம். டெவலப்மெண்ட் இன் பிளான்ஸ் both growth and differentiation is under the control of intrinsic and extrinsic factor. கேக்குதுல? ஓகே, intrinsic and extrinsic factor. ஓகேவா? இன்ட்ரென்சிங் அண்ட் எக்ஸ்டென்சிங் ஃபேக்டர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணி growth இருக்கும் அப்படின்றாங்க. growth அண்ட் இது வந்துட்டு இன்ட்ரென்சிங் அண்ட் எக்ஸ்டென்சிங் ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணி இருக்குன்றாங்க. இன்ட்ரென்சிங் ஃபேக்டர் என்னது, இன்டர்னல் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், ஆர்என்ஏ டிஎன்ஏ அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வருது இன்டர்னல். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து வேற லைட் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? த ஃபார்மர் இன்க்ளூட் போத் இன்ட்ராசெல்லுலர், இன்ட்ரென்சிங் இன்ட்ராசெல்லுலர், அதாவது ஜெனட்டிக் இல்லை இன்டர்செல்லுலர் ஃபேக்டர்ஸ், கெமிக்கல் சிந்தசிஸ், என்சைம் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதெல்லாம் இன்டர்னலாக நடக்குது. ஓகே, பிளான் க்ரோத் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, ரெண்டு விஷயமா அஃபெக்ட் ஆகுது, ரெண்டு விஷயமா நடக்குதுன்றாங்க. ஒன்று எக்ஸ்டர்னல் நடக்குது, ஒன்று இன்டர்னல் பாடிக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? அது என்னன்னா ஜெனட்டிக், கெமிக்கல் அப்படின்றாங்க. லேட்டர்னா எக்ஸ்டென்சிங் வந்து லைட், டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரிஷன். வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு டைப் ஆஃப் ஃபேக்டர் இருக்கு. ஓகேங்களா? அதில் நம்ம பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பார்ப்போம். இது வந்து இன்டர்னல் டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், க்ரோத்தை ரெகுலேட் பண்ணுறது. உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, நீங்கள் க்ரோத்தை ரெகுலேட் பண்ணுங்க, க்ரோத் ரெகுலேட் பண்ணுங்க, நீங்கள் ஸ்பீடை ரெகுலேட் பண்ணுவீங்க. எப்படி ரெகுலேட் பண்ணுவீங்க, 2ல் இருக்கும், 3ல் இருக்கும், 5 வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல குளிராக இருக்குன்னா நீங்கள் 2ல் வச்சுட்டு படுத்து தூங்குவீங்க. நல்ல வேர்க்கையாக இருக்குது, இப்போ 2ல் தான் இருக்குன்னா 3ல் வச்சு, அப்போ ஸ்பீடை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் க்ரோத்தை வந்துட்டு ப்ரொமோட்டும் பண்ணலாம், க்ரோத்தை வந்து இன்ஹிபிட்டும் பண்ணலாம் இந்த ரெகுலேட்டர்ஸ் வச்சுட்டு. ஓகேவா? எப்படி நம்ம ஃபேன் ஸ்பீடை அதிகமாகவும் பண்ணலாம், ஃபேன் ஸ்பீடை கம்மியாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி க்ரோத்தை வந்து அதிகமாகவும் பண்ணலாம், ஒரு பிளான்ட் அதிகமாக பண்ணலாம், அந்த க்ரோத்தை இன்ஹிபிட்டும் பண்ணலாம். ஓகேவா? எதை யூஸ் பண்ணி, இந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி. ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் நம்ம பிஜிஆர்னு சொன்னோம். ஸ்மால், சிம்பிள், சின்னதாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், மாலிகுலர் டிஃபரன்ஸில் இருக்கும். ஓகேவா? மாலிகூல்ஸ் ஆஃப் டைவர்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன், தே குட் பி இண்டோல் காம்பவுண்ட்ஸ். இண்டோல் காம்பவுண்ட்ஸ்னா ஆக்சின். சரிங்களா? இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் IAA, அடினைன் டெரிவேட்டிவ்ஸ், N4 ஃபியூமரிக், பியூரின், கைனட்டின். கைனட்டின் என்னது, கைனட்டின் ஜிப்லரின்னு சொல்லணும். ஜிப்லரின்றதான் நம்ம என்ன சொல்றோம், கைனட்டின்னு சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக டீப்பாக படிப்போம். ஆக்சின் என்னது, கைனட்டின் என்னது, சைட்டோகைன் என்னது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இண்டோல்னா ஆக்சின், கைனட்டின் சைட்டோகைன். ஓகேங்களா? சைட்டோகைனின் பெயில இருக்கு, சைட்டோகைனின். செல் டிவிஷன் பண்ற சைட்டோகைனின். ஓகேவா? டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கேட்டினாய்ட்ஸ், ஆப்சிசினிக் ஆசிட். நம்ம படிக்கும் ஆப்சிஷன் என்ன படிப்போம், நம்ம ஒன்று என்ன சொல்றோம். ஓகேவா? ஜிப்ரலிக் ஆசிட் ஆர் கேசஸ் வந்து இருக்குது எத்திலின். ஓகேங்களா? நல்லா போட்டுக்கோங்க. கேரட்டினாய்ட்ஸ், ஆப்சிசிக் ஆசிட், டெர்பின்ஸ், ஜிப்ரலிக் ஆசிட், கேசஸ் எத்திலின். ஓகேவா? அது எத்திலினோட ஃபார்முலா C2H4. Plant growth regulators are variously described as a plant growth substances, plant hormone, phytohormones in literature. ஓகேங்களா? இதெல்லாம் வேற நேம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன சார் சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சார்னா, அது நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளான்ட் growth regulator, ப்ரொமோட்டார், பிளான்ட் growth-ஐ ப்ரொமோட் பண்றது. யார் பிளான்ட் growth-ஐ ப்ரொமோட் பண்ணுவா அப்படின்னா, ஆக்சின்.
indole, gibberellin, terpene பார்த்திருப்போம். cytokinin, கைனடின் படிச்சிருப்போம். இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? இவங்க ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்ஹிபிட் பண்றது அவன் யாருன்னா ஆப்சிசினிக் ஆசிட். ஆப்சிசினிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்சிசினிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேவா? கேரட்டினாய்ட்ஸ். ஓகேவா சார்? ஓகே சார், எல்லாம் புரிஞ்சிச்சு சார். அப்ப கேஸ் என்ன சார் பண்ணும்? கேஸ் அதாவது எத்திலீன் என்ன சார் பண்ணும்? எத்திலீன் will act as a promoter and inhibitor. Ethylene will act as a promoter and also as a inhibitor. Sorry, promoter and also as a inhibitor. ஓகேங்களா? இப்போ ப்ரொமோட்டர்லாம் இது ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். ஓகேங்களா? அதெல்லாம் ப்ரொமோட்டர்ஸ். ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு ரெகுலேட் பண்றது. ஆப்சிசினிக் ஆசிட், ஆப்சிசின் சொல்லுவோம். ஆப்சிசின்னா இன்ஹிபிஷன். ஆப்சிசின் என்ன தெரியுமா? இப்போ ஒரு மரம், இந்த மரத்துல ஒரு இலை அப்படி வருது. இந்த இலை வந்துட்டு வயசாயிருச்சு. வயசான உடனே இங்க வந்துட்டு ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த ஆப்சிஷன், இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஆப்சிஷன் சொல்லுவோம். இந்த டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்சிஷன் சொல்லுவோம். ஆப்சிஷன் என்னன்னா ஃபால் ஆஃப் இல்ல ஃபாலிங் ஆஃப் ஆர்கன் ஆஃப் பிளான்ட். இந்த லீஃப் மெச்சூர்ட் ஆயாச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இந்த ட்ரை ஆன லீஃப் வந்துட்டு விழுந்துடணும். ஓகேங்களா? அது கட் ஆகணும், ஃபால் ஆகணும். அதுக்கு யூஸ் பண்றது தான் ஆப்சிஷன். ஆப்சிசினிக் ஆசிட். அப்ப ஆப்சிஷன் என்னது? இது அப்படியே கட் பண்ணி விடுறது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்கு. இது இந்த பழத்துல இன்னொரு ஃப்ரூட் இருக்கு. இந்த ஃப்ரூட் வந்து ரைப் ஆயிடுச்சு, அதாவது பழுத்துருச்சு. அந்த பழுத்த ஃப்ரூட் வந்து கீழே விழணும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றது ஆப்சிசினிக் ஆசிட். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆப்சிஷன் சொல்றோம். ஆப்சிஷன் என்னது? பழுத்து கீழே வருது. ஓகே, இல்ல கட் ஆகி ஃபால் ஆகுது. ஓகே, ஒரு விஷயம் வந்துட்டு இங்க வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆப்சிசினிக் ஆசிட் இங்க ஃபார்ம் ஆகி இதை அப்படியே கட் பண்ணிடும். இதை அப்படியே கட் பண்ணி இதை ஃபால் பண்ண வைக்கும். இந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆப்சிஷன் சொல்றோம். ஓகேங்களா? இந்த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட், இந்த காஞ்சி போன இலை, இதெல்லாம் கீழே விடுறதுக்கு மெயினான காரணம் இந்த ஆப்சிஷன் பிரச்சனை ஆனதுனால தான். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணுது? இன்ஹிபிட் பண்ணுது. ஏன்னா இப்போ வளர்ந்ததை கட் பண்ணி விடுது பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் போட்டோஸ் நடக்காம growth இன்ஹிபிட் ஆகாது. ஓகேவா? அதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஒன்று வேணா பார்ப்போம். பிளான்ட் growth ஹார்மோன் பார்த்துட்டோம். ஓகே. The PGR can be broadly divided into two groups based on their functions and living plant body. ஓகேவா? One group of plant involve the growth promoting activities. அதான் one group என்ன இருக்கு? growth promoting activities such as cell division, cell enlargement, pattern formation. Pattern formation என்ன சார்? ஃபர்ஸ்ட் எபிடெர்மிஸ் வரும். ஓகேவா? ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கும்? நம்ம இந்த இதில் பார்த்து படிச்சிருப்போம்ல, இந்த மாதிரி செல்ஸில் மோனோகாட், டைகாட், டிரான்ஸ்ஜெனிக், டிஎஸ் ஆஃப் மோனோகாட், டிஎஸ் ஆஃப் டைகாட்லாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? எபிடெர்மிஸ். அடுத்தது கார்டெக்ஸ் ரீஜியனு. எல்லாமே பேரன்கைமா செல் தான், பட் இப்படி ஃபார்ம் ஆகலாம் கார்டெக்ஸ் ரீஜியனு. அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும்? வாஸ்குலர் பண்டில். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகல வாஸ்குலர் பண்டில், எண்டோடர்ம், எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ் அப்படி ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா? ஆர்டராக ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்களா? அதுதான் பேட்டர்னு சொல்லுவோம். ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுது. ட்ராபிக் க்ரோத்னா ஒரு டைரக்ஷனை பார்த்து க்ரோத் ஆகுது. ஓகேங்களா? ட்ராபிக் க்ரோத்ன்றது ஒரு டைரக்ஷனல் க்ரோத். ட்ராபிக் க்ரோத் வந்து ஒரு டைரக்ஷனல் க்ரோத். ஓகேவா? தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து, அதுமாதிரி லைட் இருக்கிற இடத்த பார்த்து ட்ராபிக் க்ரோத் நடந்தா போட்டோட்ராபிசம் பார்ப்போம். ஓகேவா? போட்டோட்ராபிசம்னா தண்ணி இல்லை, லைட் இருக்கிற இடத்த பார்த்து போகுது. பார்த்தீங்களா? அதான் தண்ணியை பார்த்து, லைட்டை பார்த்து போகிறது என்ன சொல்கிறோம்? போட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ட்ராபிக் க்ரோத்னா ஒரு டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணி க்ரோத் ஆகுது. ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங், சீட் ஃபார்மேஷன், தீஸ் ஆர் கால்ட் as a plant growth promoters. இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? plant growth promoters. நம்ம முன்னாடியே சொன்னீங்கன்னா ஆக்சின், ஜிப்ரலின் அண்ட் சைட்டோகைனின். நீங்கள் சொல்லலாம். பார்த்தீங்களா? ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் வந்து promoters, plant growth promoters. ஓகேங்களா? The PGR and other group plant play important role in the plant respond to wound and stresses. Wound and stresses ஃபார்ம் ஆகிறதுக்கு
ஏதாவது வந்துச்சுன்னா, இப்போ அடிபட்டுருச்சு, அந்த அடிப்பட்ட இடத்துல வந்துட்டு ஏதாவது இன்செக்ஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஆர்ஜினால பயோட்டிக்னாலேயும் கூட ஏபயோட்டிக் வெட்டனாலேயோ இல்லை பூச்சி வந்து கடிச்சதுனால பூச்சி வந்து ஓட்ட போடுது. இப்போ பிளான்ட் வந்துட்டு பிளான்ட் வருது பார்த்தீங்களா, பேர்ட்ஸ் வந்து கொத்தி பிளான்ட் ஓட்டப்படுத்தும், ஒரு மரத்தை ஓட்டப்படுத்தும். அதே மாதிரி நம்ம வெட்டி அந்த பிளான்ட் வந்து ஓட்டப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வர்றதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து they are involved in various growth of inhibition activities. நிறைய growth inhibition பண்றதுக்கும் such as dormancy. டார்மன்சிலாம் இன்ஹிபிட் பண்ணும். இது டார்மன்சி வந்து இது பண்ணாது, டார்மன்சி இன்ஹிபிட் பண்ணும். ஏன் டார்மன்சி டார்மன்சி வந்து ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் கொண்டு போய் வரும். அதுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் வரல, அந்த சீட்டை ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் வரல. அந்த ஃபேவரபிளான கண்டிஷன் வர வரைக்கும் அது ஆப்சிஷனில் இன்ஹிபிட்ல வச்சுட்டு இருக்கோம். அதான் டார்மன்சின்றது. அண்ட் ஆப்சிஷன் சொல்றது நம்ம விழுறது, இப்படி கட்டாயி விழுறது. ஓகேங்களா, இதெல்லாம் தான் என்ன சொல்றோம், the PGR abscinic acid belong to this group. Abscinic acid belong to this group. இதெல்லாம் சொல்றோம் inhibitors அப்படின்னு சொல்றோம். The gaseous PGR எத்திலீன் சொல்றாங்க. gaseous PGR could fit either of this group. எந்த குரூப்ல வேணா இருக்கலாம். ஒண்ணு இந்த குரூப்லயும் இருக்கலாம், இல்ல இந்த குரூப்லயும் இருக்கலாம். அதான் gaseous எத்திலீன். ஓகேவா, இது நல்லா படிச்சுக்கோங்க. இண்டோல் வந்து ஆக்சின், டர்பைன்ஸ் ஜிப்லின், கைனடின் வந்து சைட்டோகைனின், கேரோட்டினாய்ட்ஸ் வந்து ஆப்சிசினிக் ஆசிட், ஆப்சிசினிக் ஆசிட், gaseous வந்து எத்திலீன். ஓகேவா, இந்த ஃபார்ம் எப்பயாவது யூஸ் ஆகும், மேட்ச் எல்லாம் கேட்கலாம். But is largely is an inhibitor growth of activities. But largely ரெண்டுத்துலயுமே இருக்கும். பட் லார்ஜ்லி எதுல இருக்குமா, இன்ஹிபிட்டாஸ்ல தான் இருக்கும். எத்திலின் ரெண்டுத்துலயுமே இருக்குங்கன்னா, பட் ரொம்ப எதுல அதிகமா இருக்கும் கம்பேரிட்டிவ் வரும்போது சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல எதுல அதிகமா இருக்குமா, இன்ஹிபிஷன்ல தான் அதிகமா இருக்குமா. ஓகேவா, இப்போ டிஸ்கவரி ஆஃப் பிளான் growth ரெகுலேட்டர்ஸ். இந்த growth ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த growth ரெகுலேட்டர்ஸை கண்டுபிடிக்கணும்னு எதுவுமே கண்டுபிடிக்கல, எல்லாமே வேற ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இது கண்டுபிடிச்சாங்க. எல்லாமே ஆக்சிடென்ட்ல கண்டுபிடிச்சது, அதான் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பான். Interestingly, the discovery of each of 5 major எல்லா plant growth regulators have been accidental. எல்லாமே ஆக்சிடென்ட்ல கண்டுபிடிச்சது தான், எதுவுமே கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சது. ஓகேவா, all this stated with the observation of Charles Darwin and his sons Francis Darwin when they observed a coleoptile of canopy grass. coleoptile அந்த ஷூட் டிப், மோனோகாட்ல வந்துட்டு இருக்க ஷூட் டிப் தான் சொல்லுவோம் coleoptile. Respond to the unilateral illumination, single lateral of illumination தான் பார்க்க முடியுமா, by growing towards a light source. லைட் சோர்ஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் பண்றது என்னன்னு நம்ம போட்டோட்ராபிசம் சொல்லுவோம். லைட்டை பார்த்து வளர்றது. ஓகேவா, ட்ராபிக் க்ரோத்தும் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு க்ரோத்தை பார்த்து, ஒரு இடத்தை பார்த்து, லைட்டை பார்த்து வளருது என்ன சொல்றோம், போட்டோனா லைட், ட்ராபிசம்னா க்ரோத். ஓகேவா, இப்போ டைரக்ஷனல் க்ரோத் போட்டோட்ராபிசம். After a series of experiments, it was concluded that the tip of coleoptile, the site of transmittal influences, has been caused bending the entire coleoptile. அதாவது ஒரு பிளான்ட் இப்படி இருக்கு, இந்த பிளான்ட் வந்து லைட்டை பார்த்து இப்படி வளருது, லைட்டை பார்த்து இப்படி பெண்ட் ஆகுது. ஓகே, அந்த லைட் எந்த சைடு இருக்கோ அந்த பார்த்து பெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எதுல கண்டுபிடிச்சாங்க, ஓட் சீட்லிங்ல கண்டுபிடிச்சாங்க. யாரு கண்டுபிடிச்சா, ரொம்ப முக்கியம், ஓட் சீட்லிங்ல கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சா, FW வெண்ட். ஓகேவா, ஆக்சின் வாஸ் ஐசோலேட்டட் பை FW வெண்ட் பை தி டிப்ஸ் ஆஃப் தி கோலியோப்டைல்ஸ். கோலியோப்டைல்ஸோட டிப்ல வந்துட்டு இந்த கோலியோப்டைல்ஸோட டிப்ல வந்துட்டு ஆக்சினை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சா, அப்ப ஆக்சினை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா FW வெண்ட். பட் சார்லஸ் டார்வினும் ஒரு பையனும் கண்டுபிடிக்கல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. எதுல பண்ணாங்க, மெய்ஸ்ல பண்ணிருப்பாங்க. மெய்ஸ் இல்ல, கனடி கிராஸ், மோனோகாட் தானே மெய்ஸ் இல்ல, கனடி கிராஸ்ல வந்து கோலியோப்டைல் கனடி கிராஸ்ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் கண்டுபிடிச்ச தலைவன் யாருன்னா FW வெண்ட் தான். ஓட் சீட்லிங்ல ஓட்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, ஆக்சின். இப்போ அடுத்தது ஜிப்லரின் வந்து ஒரு டிசீஸ், ஒரு ஃபங்கல் டிசீஸ். ஓகேவா, அந்த ஃபங்கல் டிசீஸ் என்ன பண்ணா, எலாங்கேட் பண்ணி விடும். ஓகேவா, இப்போ எலாங்கேட்னா அரிசி எப்படி இருக்குன்னா, அரிசி நெல் இவ்வளவு இருக்குன்னா இவ்வளவுதான் வளரணும். ஆனா இது என்ன பண்ணிடுது, இவ்வளவு பெருசா வளர்த்து விட்டுருது. இதனால மெக்கானிக்கல் சப்போர்ட் இல்லாம என்ன ஆயிரும், அப்படியே அப்படி கீழே விழுந்துரும். ஓகேங்களா, இது அப்படி கீழே விழுந்துரும். இது ஒரு ஃபங்கல் டிசீஸ். இந்த டிசீஸ் இதுல இந்த எலாங்கேஷனுக்கு ஹெல்ப் பண்றது ஜிப்ரெலிக் ஆசிட். அதை மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம இல்லாத பிளான்ல, வளராத பிளான்ல போடும்போது அது வந்து தனியா இதாவது வளருது அப்படின்றாங்க. ஓகேங்களா, அந்த ஃபார்ம் தான். அப்போ ஜிப்லரின் வந்து என்னது, வளர்த்து விடுற ஒரு ஆசிட், ஒரு ஃபங்கல் டிசீஸ். ஓகேங்களா, ஒரு ஃபங்கல் டிசீஸ். பக்கானிங்னா ஃபூலிஷ் சீட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசீஸ் இந்த ரைஸ் சீட்லிங்ஸ், ரைஸ்ல பார்க்க முடிய சீட்லிங்ஸ் was caused by the fungal pathogen. என்ன பேத்தோஜன், ஜிப்ரெலினா ஃபியூஜிகோரா. ஓகேவா, இதை யார் கண்டுபிடிச்சா, குரோசாவா 1926. குரோசாவா நல்லா இருக்குல்ல பேரு. குரோசாவா reported that the appearance of symptoms of the disease of rice seedlings when they were treated with the sterile filtrates of fungus
தி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வேர் லேட்டர் ஐடென்டிஃபைட் as ஜிப்ரலிக் ஆசிட். அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க ஜிப்ரலிக் ஆசிட். அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, இப்படி ஏதோ ஒன்று இருக்கு, இது இந்த ஒன்று தான் என்ன பண்ணுது, இந்த ரைஸ் சீட்லிங்ஸ் வந்து வளர்த்து விடுறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ஜிப்ரலிக் ஆசிட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. Scooge and his workers observed that a form of internodal segmentation of tobacco terms. டொபாக்கோ ஸ்டெம்லேருந்து இன்டர்னோட செல் இது இருக்கு, கேலஸ்ன்னு சொல்லுவாங்க, மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ். ஒரு லெபார்டரியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக ஒரு பிளான்ட்டை வளர்க்குறீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா ஃபார்ம் ஆகும், அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸாக கேலஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது டிஃபரன்ஷியேட் ஷேப்லாம் கொச்சன்னு இருக்கும். ஓகேங்களா. அந்த கேலஸோட எதை ஆட் பண்ணுறாங்களா, ஆக்சிஜன் ஆட் பண்ணும்போது, in addition of oxygen, the nutrients medium was supplemented to one of the following. அப்படி ஆட் பண்ணும்போது நியூட்ரியன்ஸ் மீடியம் சப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. என்னது, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூஸ், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், கோகனட் மில்க், டிஎன்ஏ. மில்லர் எட் ஆல் என்ன கண்டுபிடிச்சா, லேட்டர் ஐடென்டிஃபை த crystallized of cytokinin promoting the ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டேர்ம்ட் அஸ் கைனடிக். ஓகேவா. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராக்டாக வருது. ஓகேவா. டொபாக்கோ ஸ்டெம்மோட கேலஸில் ஆக்சிஜன் ஆட் பண்ணும்போது இது ரொம்ப எக்ஸ்ட்ராக்டாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்டாக ஃபார்ம் ஆகுது லேட்டர் மில்லர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, இது வந்து எதனால் நடக்குது, கைனடின் அப்படின்ற ஒரு சைட்டோகைனின் அப்படின்ற பிளான் குரோத் ரெகுலேட்டர்ஸ்னால தான் நடக்குது அப்படின்றத வந்து இவர் கண்டுபிடிச்சாரு. இந்த டிஸ்கவர்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ஹிஸ்ட்ரி தான். ஓகேவா. இல்லை முக்கால்வாசி யார் என்னென்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. மிச்சாடி மோஸ்டாக question area இல்லை. During mid 1960, 3 independent researchers reported the purification and chemical characteristics of 3 different kinds of inhibitors A, abscission 2 and dormin. Later all 3 were proved that the chemically identical. It was named as abscinic acid. ஓகேவா. 3 பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 3 ரிசர்ச்சர் வந்துட்டு 3 விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க, இன்ஹிபிட்டர் பி, ஆப்சிஷன் 2, டார்மின். இதெல்லாம் பண்ணுது பிளான்ட்டோட க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது, தடுக்குது. ஓகேவா. ஒரு சர்டன் ஆஃப் க்ரோத்தில் வந்து க்ரோத்தை தாண்டி போக விட மாட்டேங்குது, ஸ்டாப் பண்ணுது கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா இது 3மே கம்பைன் பண்ணி என்னன்னு பேர் வச்சாங்க, ஆப்சிசனிக் ஆசிட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகேங்களா. H.H. Cousins confirmed that the release of volatile substance from the ripened organs that have been acid-னா ஃபாஸ்டா, ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப குவிக்கா. ஆஸ்டட் என்ன டேர்ம், குவிக்லி. ஓகேவா. ரொம்ப குவிக்கா ரைப்பனிங் பழுக்குறது. ஓகேவா. ரைப்பனிங் ஆகுது. ஓகே. ரொம்ப குவிக்கா வந்து ரைப்பனிங் ஆஃப் ஸ்டோர்டு அன்ரிப்பர்ட் பனானாஸ். லேட்டர் த வாலடைல் சப்ஸ்டன்ஸ் வாஸ் ஐடென்டிஃபைஸ் as ethylene. ஓகேவா. எத்திலின் as a gaseous feature. ஓகேவா. அப்போ கசின்ஸ் என்ன பார்க்காருன்னா, இந்த இது ஆட் பண்ண உடனே ரொம்ப குவிக்கா பழுத்துது. ஓகேவா. வாழைப்பழம் ஊசி போட்டால் பழுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப குவிக்கா நேச்சுரலாக க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இது போட்டால் வந்துட்டு ரொம்ப குவிக்கா வந்து பனானாலாம் பழுத்துருது அப்படின்னு பார்க்குறாங்க. அது என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா கேஷியஸான எத்திலின் அப்படின்னா. ஓகேவா. Let us study some of the physiological effects and leave the 5 categories of PGR in next session. ஓகேவா. அடுத்ததுல வந்து நம்ம ஒன்று டிஃபரன்ஷியேட்டாக பார்ப்போம். என்னது ஆக்சிஜன், என்னது ஜிப்ரில், என்னது எத்திலின், என்னது அப்படின்றத ஒன்று நம்ம தனியாக பார்க்கலாம்னு சொன்னோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரொமோட்டர் தான் ஆக்சிஜன். ஓகே. ஆக்சிஜன் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, கிரீக் வேர்டு ஆக்சிஜன் வந்து டு க்ரோ. கிரீக்ல அதோட அர்த்தம் வந்து டு க்ரோவா. was first isolated by the human urine தான் ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஹியூமன் யூரின் எப்படி சார் வந்திருக்கும், நம்ம பிளான்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த பிளான்ஸ்ல உள்ள ஆக்சிஜன் இருந்துருக்கு, அது நம்ம பாடி எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. பட் ஹியூமன் யூரின் தான் ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது ஞாபகம் வச்சோங்க. பட் நம்ம பாடிக்கு பெரிய எஃபெக்ட்லாம் இருக்காது, ஏன்னா நம்ம பிளான்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த பிளான்ஸுக்குள்ளே இருந்திருக்கு, அது நம்ம டைஜஸ்டில் இருந்து ஆகல. ஓகேங்களா. The term oxygen is applied to the indole 3 acetic acid and other natural and synthetic components having the certain growth regulator properties. ஓகேவா. ஆக்சிஜன்ல வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா. ஒன்று நேச்சுரல், சிந்தட்டிக். நேச்சுரல் அப்படின்னு சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஆக்சிஜன்ல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. ஒன்று நேச்சுரல்னு சொல்லுவோம், இன்னொன்று சிந்தட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் காம்பவுண்ட், சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ்னா இல்லை, இங்கே எழுத முடியாது. நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் காம்பவுண்ட். நேச்சுரல் என்னதுன்னா IAA, IBA, ஐல ஆரம்பிக்கிறது எல்லாமே நேச்சுரல் தான். இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்டோனிக் ஆசிட், இண்டோல்ல முடிக்கிறது. ஓகேங்களா. சிந்தட்டிக்னா நாப்தலின், என்னது, நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். எஸ், நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் தான். NaA
2,4 டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? அப்போ நேச்சுரல் என்னது? ஆக்சின்ல ஆக்சின். இப்போ நேச்சுரல் காம்பவுண்ட் என்னது? IAA IBA. ஓகேங்களா? சிந்தட்டிக் காம்பவுண்ட் என்னது? நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் 2,4 டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? Natural synthetic compounds having a certain growth regulations, they are generally produced by the growing epiphytes. இந்த டிப்ல epiphytes என்னதுன்னா டிப் எங்க ஃபார்ம் பண்ண முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா? growth ஹார்மோன்ஸ்ல பாக்கும்போது பார்த்தோம் பாத்தீங்களா? எங்க ஃபார்ம் ஆகுமா? epiphytesல ஃபார்ம் ஆகும். epiphytesனா டிப் ஆஃப் த பிளான்ட். இந்த டிப்லயும் ஃபார்ம் ஆகலாம், ரூட் டிப்லயும் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, பிளான்ட் growth இப்படி தான் நடக்குது ஆக்சிஸ்ல. From where the migrate to the region of their origin. அதுக்கு அங்க இருந்து மைக்ரேட் ஆகி போய் எங்க தேவைப்படுது. ஓகேங்களா? ஆர்ச்சின்ஸ் லைக் IAA என்னது? இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். IAனா இண்டோல் அசிட்டிக் ஆசிட். IBA இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். ஓகேவா? Indole butyric acid have been isolated from the plants. NAA naphthalene acetic acid 2,4 dichlorophenoxic acid, அது synthesis of acid, synthetic acid. ஓகேவா? அது பிளான்ட்ல இருந்து எடுக்கல. எது பிளான்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க? நேச்சுரலா இருக்குது. IAA IBA. ஓகே, சிந்தட்டிக்ன்றது வந்துட்டு NAA 2,4 phenolphthalein dichlorophenoxic acid. ஓகேவா? All these origins have been used extensively in agriculture and horticulture plants. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்ல ஹார்டிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ண பாருங்க. அக்ரிகல்ச்சர் எப்படி பண்றாங்க, ஹார்டிகல்ச்சர் எப்படி பண்றாங்கன்னா அப்போ பார்ப்போம். தி ஹெல்ப் இன் இனிஷியேட்டிங் ரூட்டிங் இன் ஸ்டெம் கட்டிங் அண்ட் அப்ளிகேஷன் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் பிளான்ட் ப்ரொபகேஷன். பிளான்ட் ப்ரொபகேஷனுக்குலாம் ஒரு பிளான்ட்டை வளர்க்குறோம், ஒரு பிளான்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணி வளர்க்குறோம், அதுக்கெல்லாம் ரொம்ப இனிஷியேட் பண்ணக்கூடிய இந்த ஆக்சினா இருக்கு. ஆக்சின் ப்ரொமோட் ஃப்ளவரிங். நல்லா பாருங்க, ஆக்சின் ப்ரொமோட் ஃப்ளவரிங். Pineapples, they help to prevent a fruit and leaf drops at an early stage but promote an abscission of a older and mature of leaf. ஓகேவா? abscission என்ன பண்ணுது? யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு பிளான்ட் வந்துட்டு யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை வந்துட்டு abscission நடக்காம மெச்சூர்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுது. மெச்சூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாரு? நம்ம ஆக்சின். ஓகேங்களா? அதுவே ஓல்டு பிளான்ட்ல வந்துட்டு ஆப்சிஷன் செக்ரேட் பண்றதுக்கு, ஆப்சன்ஸ் நடக்க வச்ச ஆப்சிஷன் ஓல்டு பிளான்ட்ஸ்லாம் இருந்து என்ன யூஸ்? ஓல்டு லீஃப்ல இருந்து என்ன யூஸ்? ஓகேங்களா? அப்போ அது ஓல்டு வந்து ஆப்சிஷன் நடந்து அதை ஃபாலோ ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணுது. அப்போ காக்கவும் செய்யுது, அழிக்கவும் செய்யுது. யாரை காக்குது? இளஞ்சென்றுகளை காக்குது. எங்கெல்லாம் காக்குது? ஓகே, வயசானவங்கலாம் போட்டு தள்ளிடுது. ஓகேங்களா? ஆப்சிஷன் இது செக்ரேட் பண்ணி போட்டு தள்ளி வச்சு இது வந்துட்டு ஆக்சினோட இது அப்படின்றாங்க. மெச்சூர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், மெச்சூரான லீஃப் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இது பண்ணி விடுறது. இன் மோஸ்ட் ஹையர் பிளான்ட்ஸ், the growing apical bud is inhibit the growth of the lateral. எப்பிக்கல் பட் வந்து லேட்டரல் பட் க்ரோவிங் இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்றாங்க. இந்த ஃபினாமினன் இஸ் கால்ட் அஸ் எப்பிக்கல் டாமினன்ஸ். அந்த ஃபினாமினன் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்றோம். அதாவது எப்பிக்கல் தான் டாமினண்டா இருக்கும், அதாவது பேர்ல இருக்கு எப்பிக்கல் டாமினன்ஸா இருக்கும், லேட்டரல் பட் வந்து டாமினன்ஸா இருக்காது. ரிமூவல் ஆஃப் ஷூட் டிப்ஸ், டீகேபிடைசேஷன் யூசுவலி ரிசல்ட் இன் த growth ஆஃப் லேட்டரல் பட்ஸ். இது என்ன சொல்றாங்க வராங்கன்னா, சில பிளான்ட் வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும், அந்த பிளான்ட்ல வந்துட்டு லேட்டரல் பட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா மேல வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிளான்ட்ல வந்துட்டு இந்த ரூட் டிப்பை கட் பண்ணிட்டோம்னா லேட்டரல் பட் வந்து நிறைய வளரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த பிளான்ட்ல இந்த டீ பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா டீ வந்து ஒரு மரம்னு சொல்லுவோம். ஓகே, நார்மலாக வந்து டீ வந்து ஒரு மரம்னு சொல்லுவோம். ஓகேவா? அது நம்ம ரூட்டை வந்து பிடிங்கி வச்சுனா தான் நம்ம இடுப்பு அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? இடுப்பு அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்லாம் பண்ணுவோம். இந்த ஹார்டிகல்ச்சர் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்லாம் பண்ணுவோம். இந்த கேம்பஸை சுற்றி எல்லாம் ஃப்ளவர்ஸ் அப்படி போச்சுட்டு, ஃப்ளவர்ஸ் வந்து லீஃப் அப்படி வச்சுட்டு அதெல்லாம் ஒரே ஹைட்ல மெயின்டைன் பண்ணுவோம். அது எப்படி ஒரே ஹைட்ல மெயின்டைன் பண்ணுவோம்? நம்ம கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். கட் பண்ணி ரூட் டிப்பை கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். அது லேட்டராக தான் வளருமே தவிர மேலே அவ்வளோவா வளராது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? அதான் டீகேபிடைசேஷன் அப்படின்றோம். Removal of shoot tip. ஓகேவா? It is widely applied in tea plantation and edge making. Tea plantation edge making வந்து widely யூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா tea plantation அதை முன்னாடி கட் பண்ணி வைக்கிறதுனால அது growth இப்படி தான் சைடில் வளருமே தவிர இப்படி மேல் நோக்கி வளராது. அப்படி இப்படி கட் பண்ணி இப்படி போடுவோம். நீங்க பார்த்துருக்கீங்க tea plantation ஊட்டிலாம் சைட்லாம் போனால் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இந்த ரூட் டிப்பை அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? இதான் சொல்றாங்க. பட் இங்கே தான் என்ன பிரச்சனை இருக்கும்? ஆக்சின் வந்து பிரச்சனை இருக்கும். ஆக்சின்ஸ் ஆல்சோ இன்டியூஸ் பாத்தினோகார்பிக் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னா ஜூஸ் அடிக்கலாம் யூஸ் ஆகலாம். பாத்தினோகார்பிக் ஃப்ரூட் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் டொமேட்டோஸ், they are widely used as herbicides. எது ஹெர்பிசைட்ஸா யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா
2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் பார்த்தா பார்த்தீங்களா, அது 2,4D வந்து என்ன யூஸ் பண்ணப்படுது, ஹெர்பிசைட்ஸ். ஹெர்பிசைட்ஸ் வீட்ஸாக இருக்கு, புதர்கள், சில தேவையில்லாத செடிகள் தான் நம்ம வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது. இப்போ நீங்க மோனோகாட் பிளான்ட்டை வளர்த்துட்டு இருக்கீங்க, அப்போ அதுக்கு அடியில் வந்து டைகாட் பிளான்ட் வளருதுன்னா நீங்க இந்த ஹெர்பிசைட்ஸ் போட்டீங்கன்னா அந்த டைகாட் பிளான்ட் எல்லாம் கொண்டு வந்து அந்த மோனோகாட் பிளான்ட் நல்லா குடுகுடுன்னு வளர வைக்கும். அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல் பண்றது. ஓகேவா? widely used to kill dicotyledonous weeds does not affect the mature of monocotyledonous plants. Monocot plants ஒரு ஏக்கர்ல வந்து நீங்க மோனோகாட் பிளான்ட்டை வளர்த்துட்டு இருக்கீங்க, அதுல வந்து அந்த சைடுல வந்து டைகாட் வந்து வளர்ந்துட்டு இருக்கு, டைகாட் பிளான்ட்ல வளர்ந்துட்டு இருக்குன்னா இந்த இது போட்டீங்கன்னா அது டைகாட் பிளான்ட்டை மட்டும் கொள்ளும், மோனோகாட் பிளான்ட் வந்து ஒன்றும் பண்ணாத, அது ஃப்ளரிஷா வளர வைக்கும் அப்படின்றாங்க. It is used to prepare weed free lawns of gardeners. எல்லாம் weed free, அதாவது புல்லு தேவையில்லாத செடிலாம் இல்லாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். Auxin also control xylem differentiation and helps in cell division. xylem differentiation வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும், அதாவது ஃப்ளோயம் வாட்டர் கண்டக்டிவிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் செல் டிவிஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அண்ட் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷனை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? எதை கண்ட்ரோல் பண்ணும்? வாட்டர் ஆக்டிவிட்டி xylem கண்ட்ரோல் பண்ணும், செல் டிவிஷனை கண்டக்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும், கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஜிபுலின் இஸ் another kind of promoter PGR hormone. There are more than 100 gibberellic reported from widely different organisms such as fungi and air plant. They are denoted as GA1, gibberellic acid 1, gibberellic acid 2, gibberellic acid 3. பட் இது எது ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா gibberellic acid 3 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோக்கண்ணா, GA3 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் ரொம்ப எஃபெக்டிவா கூட இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் GA1 GA2 தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஆர்டர்ல எழுதும்போது தான் அவங்க GA1 GA2 GA3 அப்படி எழுதுனாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க? GA3 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? was one of the first gibberellic acid to be gibberellic acid 3 தான் was one of the first gibberellic acid to remain and remain most intensively study form. ரொம்ப மோஸ்ட் இன்டென்சிவா இருக்கும். all gibberellic acids are acidic. எல்லா gibberellic acidமே acidic. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஆசிட்னு சொல்றோம். gibberellic நம்ம என்ன சொல்றோம், gibberellic acidனு சொல்றோம். ஏன்னா எல்லாமே acidic, pH வந்து acidicல தான் இருக்கும். ஓகேவா? they produce a wide range of physiological response to the plant. physiological response to the plants help பண்ணுது. the ability of cause of increase in length of the size. length of the axis is used to increase the length of the grape steps. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா, gibberellin என்னது முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, இவ்வளோன்னு இருக்கிற பிளான்ட்டை வந்துட்டு இவ்வளோ ஹைட்டை லென்த்தில் வந்து ஹைட் பண்ணி வைக்கும். ஓகேவா? அது எதுக்கு யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா கிரேப் ஸ்டாப்ஸில். இப்போ கிரேப்லலாம் பார்த்தீங்கன்னா, திராட்சைலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இங்கேருந்து திராட்சை வந்து அரைஸ் ஆயிருக்கும், இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்டாப்பை வந்து இந்த ஜிப்ரெலின் போட்டால் இன்னும் அதிகம் இன்னும் பெருசாக ஸ்டாப் ஆக முடியும். ஓகே, இப்போ இவ்வளோதான் இருக்கு. ஒரு கிரேப் ஸ்டாப்போட நார்மல் ஹைட் வந்து இவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஜிப்ரெலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஜிப்ரெலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து எலாங்கேட் பண்ணி விடுது. இந்த லென்த்தை வந்து இப்படி எலாங்கேட் பண்ணி விடுது. இந்த லென்த்தை இப்படி எலாங்கேட் பண்ண உடனே நம்ம என்ன நடக்கும், மோர் கிரேப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இப்படி லென்த் எலாங்கேட் ஆனதுனால இங்கே அதிகமான கிரேப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ப்ரொமோட்டர். ஓகேவா? இப்படி தான் இதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஜிப்ரெலிக் ஆசிட் கிரேப் ஸ்டாக்ஸில் ஜிப்ரெலின் காஸ் த ஃப்ரூட் லைக் ஆப்பிள் டு எலாங்கேட் அண்ட் இம்ப்ரூவ் இன் ஷேப். ஓகேவா? ஆப்பிள் வந்து எலாங்கேட் பண்ணி இம்ப்ரூவ் இன் ஷேப்பில் யூஸ் பண்ணப்படுது. தி ஆல்சோ டிலே செனன்சஸ்னா வயசாகிறது வந்து தடுக்கும். ஓகேவா? வயசாகிறத தடுக்கும். எது? ஜிப்ரெலிக் ஆசிட் இந்த மாதிரி செனன்சஸ், ஏஜிங்னா செனன்சஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வயசாகிறது தடுக்கும். வயசாகிறது சாவறது தடுக்கும். ஓகேவா? டெத்தை ப்ரிவென்ட் பண்ணாது, கொஞ்சம் தள்ளி போட்டுரும். ஓகேங்களா? thus the fruit can be left on the tree longer so that's the extender of market period. ஓகேவா? அப்போ ஃப்ரூட் வந்து படுத்துருது. ஓகே, கூட சீக்கிரம் படுத்துருது, இல்லை கூட சீக்கிரம் வயசாக கீழே விழுந்துருது. ஓகேங்களா? வயசாக கீழே விழுந்துரு. ஓகேவா? அப்போ அதனால அது மார்க்கெட் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஓகேவா? நிறைய பிளான்ட் நிறைய மாங்காய் வந்துட்டு ஒரே டைம்ல போறதுனால மார்க்கெட் பீரியட் கம்மியா இருக்கு. ஓகே, ஏன்னா அது மாங்காய் எடுத்து தான் ஆகணும். மாங்காய் எடுக்கலாம், பழுத்து வேஸ்ட் ஆகி போயிடும். ஓகே, பழுத்து வேஸ்ட் ஆகி போயிடுச்சு, பழம் வந்துட்டு அது மாதிரி குழந்தை ஆச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்களே. ஸோ அதுக்கு அப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜிப்ரெலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணும். ஜிப்ரெலிக் ஆசிட் யூஸ் பண்ணால் வந்து என்ன பண்ணும், அதோட செனன்சஸ், அதோட பழுக்க தன்மையை வந்துட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணும். செனன்சஸ்னா ஒரு பழம் வந்து பழுக்காமல் இருக்குது. செனன்சஸ்லாம் பழுத்துட்டு சாப்பிடுறது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்டுட்டு ஓகே, அந்த ஃபார்ம் வந்து தள்ளி போடும். அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து டிலே ஆகிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தேவைப்படும் போது நம்ம தேவையான போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை டிலே பண்ணுற ப்ராசஸ்ன்றாங்க. GA3 is used to speed up the malting process. மால்டிங் ப்ராசஸ்னா சீட் ஜெர்மினேஷன் சொல்லுவோம். இதில் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியில்
இந்த பிராண்டி விஸ்கில் இது பண்ணுறாங்களா அந்த மாதிரி ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியில் வந்து மால்ட்டிங் ப்ராசஸ் ஜெர்மினேட் பண்ணுறது முளைச்ச கட்டின பயிரெல்லாம் ஜெர்மினேட் பண்ணி வைப்பல நம்ம சி ஜெர்மினேஷன் மால்ட்டிங்னா அந்த ஜெர்மினேட் ப்ராசஸ் வந்துட்டு இந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. சுகர் கேன் ஸ்டோர்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் இந்த ஸ்டெம். சுகர் கேன் ஃபுல்லாக என்ன இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் என்னென்ன ஃபார்மில் இருக்கும் சுகராக இருக்கும் ஓகேவா. கரும்பில் எங்கே கடிச்சாலும் ஒரே இனிப்பாக இருக்கும் அவ்வளோ ஸ்டோர்ஸ் அவ்வளோ சுகர் கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு ஓகேங்களா. Spraying sugarcane crop with gibberellin increase the length of the stem, thus increasing the yield of much and 20 tons per acre. ஜிப்ரலின் யூஸ் பண்ணால் 20 tons per acre வந்து லென்த் ஆஃப் த ஸ்டெம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா. அதான் சொல்லுங்க இப்போ சுகர் கேன் இவ்வளோ தான் வளரும்னா முன்னாடி சொல்கிறேன் ஒரே தான் இவ்வளோ தான் வளரும்னா இவ்வளோ பெரிய இதுனா லென்த் ஆஃப் த ஸ்டெம் இன்னும் அதிகமாக தானே யூஸ் பண்ணது. அப்போ அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்குமா 20 acres டன்னா 20 10 per acres வந்து கிடைக்குமா 20 tons per acre வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸ்ப்ரேயிங் ஜுவனைல் கோனிஃபர்ஸ்னா இந்த ஜிம்னோஸ்பம் பைனஸ் முக்கால்வாசி பைனஸ் ஓகேவா. வித் ஜிப்ரலிக் ஆசிட் ஆஸ்டன் என்னது குவிக்க பண்ணுது சீக்கிரமா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது மெச்சூரிட்டி பீரியட் வந்து இது பண்ணுது. தட் இஸ் லீடிங் டு த ஏர்லி சீட் ப்ரொடக்ஷன் ஓகேவா. கோனிஃபர்ஸ்ல ஜிம்னோஸ்பம்ல பைனஸ்ல அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கோனிஃபர்னா ஜிம்னோஸ்பம் டைம் தான் பைனஸ் முக்கால்வாசி பைனஸ்ல வந்துட்டு ஜிப்ரலிக் ஆசிட் போடுறதுனால ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது மெச்சூரிட்டி பீரியட் வந்து இது பண்ணுது. ஃபாஸ்ட்டாக மெச்சூரிட்டி இது பண்ணனால சீட் ஜெர்மினேஷன் சீக்கிரம் நடக்குது அப்படின்றாங்க. சீட் ப்ரொடக்ஷன் சீட் ஜெர்மினேஷன் ஓகேவா. Gibberellic also promote the bolting தான் internodal elongation. அவனே கொடுத்துட்டான். Internodal elongation is just prior to flowering. ஃப்ளவரிங்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு இன்டர்னோட் இருந்துச்சுன்னா அந்த இன்டர்னோட் எலாங்கேட் ஆகிறது தான் போல்ட்டிங் அப்படின்றது ஓகேவா. இந்த பீட் கேப்பேஜஸ் அண்ட் மெனி பிளான்ஸ் வித் ரோசெட்டி ஹேபிட்னா ரோஸ் மாதிரி இருக்கும். ரோஸ் எப்படி அரேஞ்ச் இருக்கும் ஒன்றுக்கு மேலே பெட்டல்ஸ் மேலே அரேஞ்ச் இருக்கும். இந்த கேபேஜில் முட்டைக்கோசெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லீஃப் வந்து அப்படியே ஒன்றுக்கு மேலே அப்படி அரேஞ்ச் இருக்கும். அது அந்த ஹேபிட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரோசெட்டி ஹேபிட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க ஜிப்ரலிக் ஆசிட். அடுத்து வந்து சைட்டோகைனின் பேர்ல இருக்கு செல் டிவிஷன் பண்றது. மெயினா சைட்டோகைனின் என்னது செல் டிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் சைட்டோகைனின் அப்படின்றோம் ஓகேங்களா. சைட்டோகைனின் என்ன ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட்ஸ் ஆன் சைட்டோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ் செல் டிவிஷன் டிஸ்கவர்ட் as a கைனடிங். எப்படி டிஸ்கவர் பண்ணோம் கைனடிங் டிஸ்கவர் பண்ணோம். அந்த மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் அடினைன் எங்க இருக்கு பியூரைன். நைட்ரஜன் பேசஸ் வந்து ரெண்டா பிரிப்பாங்க. நைட்ரஜன் பேஸ் போன கிளாஸே பார்த்துருப்போம். நைட்ரஜன் பேஸ் வந்து ரெண்டா பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அடினைன் பியூரின் பிரமிடின் ரெண்டா பிடிப்பாங்க ஓகே. நைட்ரஜன் பேஸை வந்துட்டு பியூரின் பிரமிடின் அப்படி ரெண்டா பிரிப்பாங்க ஓகேங்களா. பியூரின்ல என்னென்ன இருக்கும் அடினைன் குவானைன் இருக்கும். பிரமிடின் நீங்க ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போறீங்க அப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க டிசி கொடுப்பாங்க. தைமின் சைட்டோஸ்கேன் யூரேசில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ அடினைன் எதுல இருக்குமா கைனடின்ல இருக்குமா. கைனடின் என்னது சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ் இருக்கு. அப்போ அடினைன் எதுல இருக்கு கைனடின்ல இருக்கு. அப்போ அடினைன் வந்து ஒரு பியூரின்றாங்க ஓகேவா. இப்படிதான் சொல்றாங்க. ஃப்ரம் ஆட்டோக்ளேவ் ஹெரிங் ஸ்பெர்ம் அப்படின்னு ஆட்டோக்ளேவ்னா தெரியல குக்கர் மாதிரி நம்மளால அந்த இதை பண்ண முடியும். இதான் நீங்கள் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்லாம் அந்த ஆட்டோக்ளேவ் வந்து யூஸ் பண்ணும் ஓகேங்களா. கைனடின் டஸ் நாட் அக்கர்ஸ் நேச்சுரலி இன் பிளான்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. கைனடின் டஸ் நாட் அக்கர்ஸ் நேச்சுரலி இன் பிளான்ஸ். Search for a natural substance with kinetonin-like activities lead to the isolation of zeatin from the corn kernels and coconut milk. Coconut milk la இளநீ தான் சொல்றாங்க. coconut milk ல இருந்து zeatin வந்து ஃபார்ம் ஆகும். Since the discovery of zeatin, several natural occurring cytokinin and some synthesis compounds with the cell division promoting the activity have been identified. Okay, இதனால natural cytokinin வந்து zeatin வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க அப்படின்றாங்க ஓகேவா. அது வந்துட்டு more compounds வந்து synthesis பண்ணும் அப்படின்றாங்க. Natural cytokinins are synthesized in the region where rapid cell division occurs. எங்க synthesize பண்ணுமா நிறைய cell division occur ஆகுது இல்ல. For example, root epices, shoot budலாம் தெரியல லீஃபுக்கு முன்னாடி வருது. லீஃப் வரதுக்கு முன்னாடி ஒரு பட் மாதிரி வரும்போது ஷூட் பட்னுவோம். யங் ஃப்ரூட்ஸ் அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் செல் டிவிஷன் பார்க்க முடியுமா. அங்கே தான் நேச்சுரல் சிந்தசிஸ் ஆகிற இந்த மாதிரி சைட்டோகைன் வந்து உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் நியூ லீவ்ஸ், chloroplast in leaves, lateral shoot growth and adventitious root formation, lateral plants, chloroplast in leaves இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த சைட்டோகைனஸான செல் டிவிஷன் வந்து யூஸ் பண்ணுது யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. Cytokinesis help to overcome the apical dominance. எப்பிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. எப்பிக்கல் டாமினன்ஸ் என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இப்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துக்கிட்டே போகிறது, லேட்டரல் பட் வந்து ரொம்ப குட்டியாக தான் வருது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்து போகிறதுனால நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா லேட்டரல் பட் நல்லா வளரும் நம்ம பார்த்தோம்ல. பட் இதை கட் பண்ணாமலேயே லேட்டரல் பட்ஸ் வந்து நல்லா வளர வைக்கும். ஸோ இது ஓவர் கம் பண்ணுது, எப்பிக்கல் டாமினன்ஸை இப்படி ஓவர் கம் பண்ணுது அப்படின்றாங்க.
ஓகே சைட்டோகைனின் போட்டால் இதை ரூட் டிப்பை வந்து கட் பண்ணவே வேணாம், அது வந்து எபிக்கல் டாமினன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணிடும் அப்படின்னாங்க. இந்த ப்ரொமோட் நியூட்ரியன் மொபிலைசேஷன் விச் ஹெல்ப் இன் டிலே ஆஃப் லீஃப் செனன்சஸ். என்ன பண்ணுது ப்ரொமோட் என்னது நியூட்ரியன் மொபிலைசேஷன். நியூட்ரியன் மொபிலைசேஷனால என்ன இது பண்ணுது டிலே ஆஃப் லீஃப் செனன்சேஷன். லீஃப் செனன்சஸ் பண்றது ஓகே, ஒரு லீஃப் ஆகாம இருக்கிறதுக்கு, லீஃப் ஏஜ் ஆகாம இருக்கிறது ஓகேவா. நீங்க நல்லா கொடுத்துருக்காங்க லீஃப் செனன்சஸ், நீங்க தான் கொஸ்டின் ஏரியா ஓகேவா. நீங்க இந்த செனன்சஸ் ஓகே செனன்சஸும் கொடுத்துருவான் அவன் அசிஸ்டன்ட் அண்ட் ரீசன்ல இப்படி தான் கொடுப்பான். லீஃப் செனன்சஸ் இங்க கொடுத்துருக்கான், பட் அங்க என்ன கொடுப்பான் செனன்சஸ் கொடுப்பான், ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்கும், பட் நீங்க கரெக்ட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க ஓகே. நல்லா பாத்துக்கோங்க, நியூட்ரியன் மொபிலைசேஷன் லீஃப் செனன்சஸ் ஒரு லீஃபை ஏஜிங் ஆகாத தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்றாங்க ஓகேவா. அடுத்தது எத்திலின். எத்திலின் வந்து ஒரு gaseous form ஓகேவா. எத்திலின் வந்து ஒரு gaseous form. எத்திலின் is a simple gaseous PGR. It is synthesized in a large amount by tissues undergoing senescence and ripening of fruits. எப்படிமா undergoing ripening of fruits. Influence of ethylene on plants include horizontal growth of seedlings. Horizontal growth of seedlings வந்து influence இருக்கும். Swelling of the axis, apical roots formation and dicot swelling இதெல்லாம் நடக்கும் அப்படினாங்க. Ethylene promotes senescence and abscission of plant. என்ன பண்ணுது senescence and abscission of plant hormone, especially leaves and flowers ஓகேவா. senescence and abscission அதாவது வயசாகிறது, வயசாகி அங்கிருந்து கீழே விழுறது வந்து ப்ரோமோட் பண்ணுது. யார் ப்ரோமோட் பண்றா? எத்திலின் வந்து ப்ரோமோட் பண்ணுதுன்றாங்க. எத்திலின் இஸ் ஹை எஃபெக்டிவ் இன் ஃப்ரூட் ரைப்பனிங். ஒரு ஃப்ரூட் வந்து ரைப்பன் ஆகுது சீக்கிரமா பழுக்கிறதுக்கு வந்து எது யூஸ் பண்றாங்க? ஃப்ரூட் ரைப்பனிங். வாழைப்பழம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, வாழைப்பழம் சீக்கிரமா பழுக்கிறதுக்கு எத்திலின் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. இட் enhances the respiration rate during the ripening of fruits. This rise in the rate of respiration is called respiratory climate. இது ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து என்ஹான்சஸ் பண்றதுனால இது நம்ம என்ன சொல்றோம் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக் அப்படின்றோம். எத்திலின் பிரேக் த சீட் அண்ட் பட் டார்மன்சி. சீட் டார்மன்சி பட் டார்மன்சி பிரேக் பண்ணும். எது வந்து இன்ஹிபிட் பண்ணும் சீட் டார்மன்சி பட் டார்மன்சி வந்துட்டு ஆப்சிசிக் ஆசிட் ஓகேவா. Initiate germination in the peanuts, seeds, sprouting of potato tubers. Ethylene promotes rapid internode and petiole elongation. Petiole elongation. Petiole ஒரு பிளான்ட்டோட இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஸ்டெம்ல அட்டாச் இருக்குது, இதுதான் பீட்டியோல். இந்த பீட்டியோட எலாங்கேஷன் அப்புறம் இன்டர்னோடு, ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்க இந்த இன்டர்னோடு, இந்த இன்டர்னோடு எலாங்கேஷன்லாம் எத்திலின் வந்து அதிகப்படுத்தி வைக்கும் அப்படின்னு என்ஹான்சஸ் பண்ணும் அப்படின்னாங்க. இந்த டீப் வாட்டர் ஆஃப் ரைஸ் பிளான்ஸ் இதில் இந்த பிளான்ல இந்த டீப் வாட்டர் ஆஃப் ரைஸ் பிளான்ஸில் இட் ஹெல்ப்ஸ் லீவ்ஸ் அண்ட் அப்பர் பார்ட் ஆஃப் த ஷூ டு ரிமைன் அபவ் த வாட்டர். இட் ஹெல்ப்ஸ் நல்லா பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் த லீவ்ஸ் அண்ட் அப்பர் பார்ட் ஆஃப் த ஷூட் டு ரிமைன் அபவ் த வாட்டர். வாட்டர் பிளான்ஸ் ரிமைன் அபவ் த வாட்டர் இருக்கு, அப்பதானே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, இது பண்ண முடியும். எத்திலின் இஸ் ஆல்சோ ப்ரோமோட்ஸ் ரூட் growth and root hairs formation. ரூட் growth root hairs formation ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டர் த வாட்டர். வாட்டர் மினரல்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு ரூட் ஹேர் வரணும். அந்த ரூட் ஹேர் ஃபார்மேஷன் இன்டியூஸ் பண்றது எத்திலினா தான் இருக்கு. Thus helping plants to increase their absorption of surface. அதான் என்ன பண்ணுது அப்சார்ப்ஷன். ரூட் ஹேர்ஸ்னால என்ன நடக்குது அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது ஒரு கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆன எத்திலினால நடக்குது அப்படின்றாங்க ஓகேவா. எத்திலின் இஸ் யூஸ்ட் டு இனிஷியேட் த ஃப்ளவரிங் ஃபார் சிங்கரேஷன் ஆஃப் ஃப்ரூட் செட். சிங்கரேஷன் ஆஃப் ஃப்ரூட் செட் இன் பைனாப்பிள். அதாவது சிங்கரேஷன் சிங்க் பண்றது ஓகேவா. சப்டைட்டில் சிங்க் பண்ணுங்க, அது இது கரெக்டான டைம்ல வந்து சிங்க் ஆகணும் அப்படின்றாங்களா. ஒரே டைம்ல சிங்க் ஆனதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சிங்க் பண்றது சிங்கரேஷனா அந்த டைம்ல வந்து சிங்க் பண்ணுறது கரெக்டாக ஃப்ளவரிங் நடக்கும்போது ஃப்ரூட்டிங் அப்புறம் அந்த ஃப்ளவர் செட் ஃப்ரூட் செட் வந்து பைனாப்பிள் சிங்க் பண்றது இந்த எத்திலினா இருக்கு. இட் இஸ் ஆல்சோ இன்டியூசஸ் ஃப்ளவரிங் இன் மேங்கோ. ஃப்ளவரிங் இன்டியூஸ் மேங்கோல வந்து ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணுது. Since ethylene regulates so many physiological properties, it is one of the most widely used PGR in agriculture. அப்போ which is the most widely used PGR in agriculture னு கேட்டா, one of the most widely used PGR in agriculture னு கேட்டா எது நம்ம தலைவான எத்திலின் தான். எத்திலின் தான் ரொம்ப யூஸ் பண்ணப்படுது ஓகேங்களா. The most widely used component source of ethylene. எது வந்து most widely used component இருக்கும் எத்தோஃபோன் அப்படின்றாங்க. எத்தோஃபோன் என்ன பண்ணுது? எத்தோஃபோன் is an aqueous solution readily absorbed and transported within the plants and release ethylene slowly. வாட்டர் பிளான்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுது டிரான்ஸ்போர்ட் அக்வாஸ் சொல்யூஷன் வாட்டர் பிளான்ஸ்ல அக்வாஸ் சொல்யூஷன் வந்துட்டு எத்திலின் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு அந்த பிளான்ட்டை ரிலீஸ் பண்ணப்படுது. எத்திலின் வந்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ணப்படுது. அது எதனால பண்றது? எத்திஃபோனால. எத்திஃபோன் எத்திலின் சொல்லிட்டு இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. எத்திஃபோன் ஆஸ்டன் ஃப்ரூட் ரைப்பனிங், சீக்கிரமா ஃப்ரூட் ரைப்பனிங் பண்ணதா எத்திலினோடது தான். இன் டொமேட்டோஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆக்சிலரேட் ஆப்சிஷன் இன் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், thinning of cotton, cherry and walnut. It promotes female flowers in cucumbers. Female flowers in cucumbers வந்து ப்ரோமோட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ரீப்ரொடக்ஷன் நடந்து மோர் அண்ட் மோர் வந்துட்டு இன்க்ரீஸ் இன் ஈல்டு. ஏன்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னா அங்கே வந்து பாலினேஷனோ ஜெர்மினேஷனோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனோ இல்லை ஃப்ராக்மெண்டேஷனோ ரீப்ரொடக்ஷன் ஏதோ நடக்கும் பார்த்தீங்களா. அது நடந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் நடந்து குக்கும்பரில் வந்துட்டு ஈல்டு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? எத்திலின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எத்திலின் நம்ம பார்க்க வேண்டிய மோஸ்டான விஷயம் என்னதுன்னா எத்திலின் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப வயசுல யூஸ் பண்ணப்படுது. சிங்கரேஷன் ஆஃப் பைனாப்பிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி எத்திலின் எத்தினோஃபோன் இருக்குது. எத்தினோஃபோனோட ஃபங்க்ஷன்ஸ் தான் அப்படிலாம் பார்த்தோம். ஓகே, ஃப்ளவர்ஸ் ஆஃப் குக்கும்பர், ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் குக்கும்பர் இது பண்ணோம், சீட்லெஸ் ஃப்ரூட் இது பண்ணோம், ஆப்சிஷனை ப்ரொமோட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் எத்திலின் இருக்க எத்தோஃபோனோட யூசஸ்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆப்சினிக் ஆசிட். லாஸ்ட்டாக வந்து ஆப்சினிக் ஆசிட் ஆனது இன்ஹிபிட் பண்ணும். As mentioned earlier, abscinic acid was discovered for the role of the regulating abscission and dormancy. ஆப்சிஷனையும் டார்மன்சியும், ஓகே, டார்மன்சி நடத்துறதுக்கு, டார்மன்சி கண்ட்ரோல் பண்ணுறது, பிரேக் பண்ணுறதுக்கு இல்லை, டார்மன்சியை வைக்கிறது. ஒரு பிளான்ட் வந்து அதோட தகுந்த ஒரு என்வாயன்மெண்டல் அவுட் க்ரோத், என்வாயன்மெண்டல் தேவையான சர்க்கம்டான்சஸ் வர வரைக்கும் அதை டார்மன்சியில் வச்சுக்கிறது இந்த ஆப்சினிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். பட் லைக் அதர்ஸ் PGR, இட் வாஸ் ஆல்சோ ஹேவ் அதர் வைடிங் ரேஞ்ச் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளான்ட் growth and development. It acts as a general plant growth inhibitors and an inhibitor of plant metabolism. Plant metabolism inhibit பண்ணுது. Abscinic acid inhibits seed germination. Abscinic acid stimulates the closure of stomata. க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து இது பண்ணும். இன்க்ரீஸ் த டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ட் டு த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இப்போ ஒரு பிளான்ட்ல வந்து வாட்டர் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆப்சினிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணிமா. ஸ்டொமேட்டோ க்ளோஸ் பண்ணதுனால என்ன நடக்காது, வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்காது, கேஷஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது, வாட்டர் வந்து எவாபரேட் ஆகாது. அப்போ எவாபரேட் ஆகாமல் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, இப்போ வாட்டர் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இந்த ஆப்சின் என்ன பண்ணுதா, இன்ஹிபிட் பண்ணுதா, நல்லது தான் பண்ணுது. ஓகே, ஏன்னா இப்போ ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆச்சுன்னா சீக்கிரமாக வாட்டரில் எவாபரேட் ஆகிட்டு அந்த பிளான்ட் சீக்கிரம் ட்ரை ஆயிடும். அப்படி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் பண்ணுது. எப்போ இருக்கும்போது ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது. ஓகேங்களா. Therefore, it is also called as a stress hormone. அதனால என்ன சொல்றோம், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்றோம். இதை ஆப்சினிக் ஆசிட் வந்துட்டு. ஆப்சினிக் ஆசிட் play an important role in seed development, maturation and dormancy. Dormancy important role வந்து play பண்ணுது. By inducing the dormancy, ABA ஆப்சினிக் ஆசிட் helps seeds with withstand of desiccations and other factors of unfavorable growth. Desiccation, unfavorable growth வந்துட்டு இது பண்ணி வைக்குது. In most of the situation, abscinic acid act as an antagonist to gibberellic acid. Okay, antagonist, protagonist. வில்லன்டா, ஜிப்ரெலிக் ஆசிட்னா வில்லன்டா அப்படின்னு சொல்லணும். யாருக்கு வில்லன்? அப்போ ஜிப்ரெலிக் ஆசிட் எல்லாம் பண்ணுமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது தான் ஆப்சினிக் ஆசிட். மோஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், ஆன்டகானிஸ்ட். யாருக்கு ஆன்டகானிஸ்ட்? ஜிப்ரெலிக் ஆசிட். ஆன்டகானிஸ்ட் என்ன, வில்லனை தான் சொல்லுவோம். சினிமா டேர்ம்ஸ் தெரியல, புரோட்டகானிஸ்ட், ஆன்டகானிஸ்ட்னு. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகேவா. We may summarize that for any and every phase of growth, differentiation, development of our plants, one and other PGRs has been some role to play. ஓகேவா. ஒரு இதில் ஒன்று டிஃபரன்சியேஷனில் இருக்கும், இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்கும், இல்லைன்னா க்ரோத்தில் ஒரு இதுலேயும் வந்துட்டு ஒரு ஃபேஸ்லேயும் வந்துட்டு ஒரு பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. சச் ரோல்ஸ் குட் பி காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் ஆன்டகானிஸ்ட். அது வந்துட்டு நல்லதாகவும் இருக்கலாம், ஆன்டகானிஸ்ட் கெட்டதாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. These could be individually or synergistic. இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இல்லை குரூப்பாக சினர்ஜிஸ்டாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. Similar, there are number of events in the life of a plant where more than one PGR interacted to affect the event. அதாவது dormancy in seeds, bud, abscission, senescence, apical dormancy. More than one PGR வந்து ஆக்ட் பண்ணப்படும் அப்படின்றாங்க. ஒரு dormancy பிரேக் பண்ணுறதாகவும், இல்லை dormancy வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு abscission, பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு PGR, அதை வந்துட்டு dormancy-ஆக இருக்கிறதுக்கு ஒரு PGR, அப்படி அந்த ஃபார்மில் சொல்கிறாங்க. Remember, the role of PGR is only one kind of intrinsic control. என்ன கண்ட்ரோல்னா இன்ட்ரென்சிக் கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல் தான். Along with the genomic control and external control, they play an important role in a plant control and development. அதுவும் என்ன பண்ணுது, plant control, light இதெல்லாம் plant control and development அதுவும் important role play பண்ணுது. Many of them are extrinsic factors such as the temperature and light control plant growth and development via PGR. ஓகே, அது வந்துட்டு plant growth and via PGR வழியா மூலியமா, இப்போ PGR வழியா மூலியமா அந்த போட்டோட்ராபிஸ் எல்லாம் பார்த்தோம். போட்டோட்ராபிசம் வந்து ஒரு பிளான்ட் நோக்கி, லைட்டை நோக்கி போகும், லைட்டை நோக்கி வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துட்டு போகும். ஓகேவா. அப்போ அதை வச்சுட்டு அது இருந்தால் தானே, இப்போ லைட் இருந்தால் தானே போட்டோட்ராபிஸ் நடக்கும், போட்டோட்ராபிஸ் நடந்தால் ஆக்சிஜன் ஜிப்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அது இருந்தால் தானே இது பண்ண முடியும், அப்போ அது இருந்தால் தானே பண்ண முடியும். ஸோ அதை டிபெண்ட் ஆகி இருக்கிறது அப்படின்றாங்க. பிளான்ட் growth and development வந்து via PGR வந்து ரெகுலேட் பண்ணும் அப்படின்னாங்க. Some of such events could be vernalization, flowering, dormancy, seed germination and plant movement. ஓகேவா. வெர்னலைசேஷன் வந்து லோ டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ண லோ டெம்பரேச்சரில் வந்துட்டு ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், வெர்னலைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீஃப்லியாக வந்து பார்ப்போம் அப்படின்றாங்க. we shall discuss briefly the role of plants, both of them internal and external factors. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நம்ம நியூ இன்சைட்லேருந்து கொடுக்கல, இது வரைக்கும் தான் நியூ இன்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த லெவல்த் பேசிஸில் வந்துட்டு நியூ இன்சைட் பேஸ் ஆஃப் டாபிக் வந்து பிளான் growth and ரெகுலேட்டர்ஸோட இந்த இது முடியுது, growth and development of plants வந்து முடியுது. ஓகேவா. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த லைன் ஈஸியாக கவர் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை சார் இந்த விஷயத்தில் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இல்லைனா மெயிலுக்கு மெயில் பண்ணிங்கன்னா நாங்கள் டேரெக்டாக வந்து அவங்க மெயில் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போது இன்னையோட நம்ம இந்த இதை முடிக்கிறோம். ஓகே, பிளான் growth and ரெகுலேட்டர்ஸ் இந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா மோஸ்ட்டாக எப்படி டெஃபினேஷன் பண்ண முடியுமோ எப்படி டிஃபைன் பண்ணோம், அதே மாதிரி இல்லாமல் சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. இல்லாத நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், சில டயக்ராமில் எழுதியிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னெல்லாம் ப்ரொமோட்டர், என்னெல்லாம் இன்ஹிபிட்டர் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா
இந்த டிஃபரன்சேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் உங்கள் எக்ஸாம் பேஸில் கேட்கலாம். இப்போ நீங்கள் படிச்சவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்கிறது நோட்ஸ் கிளியராக எடுங்க. நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களை படிக்க முடியும். அந்த நோட்ஸ் ஒரு பேராகிராஃபில் இந்த பேராகிராஃப்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் தான் அரைஸ் ஆகும். இப்போ இந்த பேராகிராஃப் படிச்சிருக்கீங்கன்னா இந்த பேராகிராஃப்ல எத்தனை கொஸ்டின் நீங்க அரைஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க எத்தனை கொஸ்டின் எடுத்தீங்கன்றத ஒரு தனி நோட் போட்டு எழுதிங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீட் ப்ரிப்பரேஷன். ஓகேவா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும், ஒன் ஷாட் சீரிஸா கண்டென்ட் நிறைய பார்க்கணும் அப்படின்னா வேதாந்த நீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேவா.